ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். தேவிகேந்திர சத்குருதேவ் பகவான் கீ. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதிமுனார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யகா மாதரம் முனிம். பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நாமகீர்த்தனமாத்ரேண சுப்ரசன்னம் கிருபாநிதிம் பக்தகோலாகலம் வந்தே பக்தாபீஷ்டபலப்ரதம். ராதிகாகுஜகஸ்தூரி குங்குமாங்கிதவக்ஷசம் சிங்காரரசமூர்த்திம் தம் பக்தகோலாகலம் பஜே. கோலாகலமயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்தப்ரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கீ. ரெண்டு விஷயம் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு வரோம். அடைய வேண்டிய லட்சியம் தெரிஞ்சுக்கணும், அடையறதுக்கான பாதை. இதுதான் எல்லா சாஸ்திரமும் நமக்கு காட்டி கொடுக்குறது. அடைய வேண்டிய லட்சியம் எதுன்னே தெரியாதவனுக்கு எந்த பாதையை காட்டுறது? எங்கடா போனோம் அப்படின்னா போகணும், வழி சொல்லு. எங்கே போனோம்? டெஸ்டினேஷன். நான் ஸ்ரீரங்கம் போனோம், திருப்பதி போனோம், மதுரையில் கூடலழகர் சந்தை போனோம், திருமூகூர் போனோம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லி பாருங்க. எங்கே போனோன்றதை சொல்ல மாட்டானா. ஆனால் போகிறதுக்கு வழி சொன்னால் எவன் சொல்லுவான்? கோடி பேர்கிட்ட போய் நீ கேள்வி கேட்டாலும் ஒருத்தரும் சொல்ல மாட்டான். முதல்ல நீ அடைய வேண்டியதான லட்சியம் என்ன? அடைய வேண்டிய லட்சியம் தெரியாதவன் அலட்சியமான வாழ்க்கை, அலட்சியமாக போகுது, அலட்சியமாக போயிட்டு இருக்கு வாழ்க்கை. லட்சியம் போகணும், நான் இந்த இடத்துக்கு போகணும், திருப்பதி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழி எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன லட்சியம்ன்றதை சொல்லு. அது முதல் கேள்வி. லட்சியம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னா அப்புறமா பாதை சொல்லலாம். இந்த வழியாக போகலாம், அந்த வழியாக போகலாம், இப்படியும் போகலாம். இது ஷார்ட்டாக இருக்கும், இது லாங் ரூட்டு, இது குண்டும் குழியுமா இருக்கும், பள்ளம் மேடுமா இருக்கும், இது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், இது ஹைவேஸ். இது அது மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். முதல்ல அடைய வேண்டிய லட்சியம் தெரியல. இதுதான் தர்மபுத்திரர் கேட்டார் பீஷ்மரை பார்த்து கடைசியில், என்ன கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்வாப்பேகம் பராயணம் அப்படின்னு எடுத்தெடுப்புலேயே கேட்டார். எந்த ஒரே கடவுள் தெய்வம் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுருக்கீங்களோ சாஸ்திரப்படி அதை எனக்கு சொல்லிக்கணும். எந்த ஒரு தெய்வத்தை அடையணும், அதுவே கதின்னு நம்ம இருக்கணுமானா எந்த தெய்வத்தை கதின்னு இருக்கலாம்? இதுதான் முதல் கேள்வி. அப்புறமா தான் கோ தர்மஹா சர்வ தர்மானாம் பவத பரமோமதா. எந்த தர்மத்து பாதை வழியாக நம்ம போனால் அந்த லட்சியத்தை அடையலாம்? இந்த ரெண்டு கேள்வி கேட்குறாரு தர்மபுத்திரர். அதுக்கு தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னார் பீஷ்மர். அப்போது நம்ம அடைய வேண்டிய லட்சியம் சகல சாஸ்திரத்தையும் எடுத்து பார்த்தா, வேதத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா, இப்போ இருக்கிற பிரிவாக வைக்கணும், நாராயணனை தான் நீ அடையணும்னுட்டான். வைகுண்டம் தான் போகணும். வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேனார் நம்மாழ்வார். பூமியில் பிறந்த எல்லாருமே, இந்த சம்சாரத்தில் இருக்கிற எல்லா ஜீவனும் கடைசியில் அடைய வேண்டிய லட்சியம் வைகுண்டம். அது திண்ணமாக போயிடும். அப்புறம் கர்மயோகம் இருக்குது, ஞான யோகம் இருக்குது, பக்தி யோகம் இருக்குது, சரணாகதி இருக்குது, ஆச்சாரிய அபிமானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாதைகள்லாம் போய் அந்த வைகுண்டத்தை அடைஞ்சிடலாம். அப்படிங்கிறச்சு கர்மயோகம் ரொம்ப கஷ்டம். கர்மயோகம் ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் எதுனா ஞான யோகம். அதை விட ரொம்ப கஷ்டம் பக்தி யோகம். நம்ம பண்ணுற பக்திலாம் இல்லை, யோகம்ன்றது வேறு. அது யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு 8 அங்கங்களோட படிப்படியாக ஏறணும். அது அநேக ஜென்ம சம்சித்தான்னு கீதையில் சொல்லிட்டான். பல கோடி ஜென்மா கழிச்சு ஒன்றுத்தில் அவன் தேர்ச்சி போவான். இந்த 8 படி. அதில் முதல் படி தேர்றதுக்கு எத்தனை ஜென்மா ஆகும் தெரியாது. அதையும் கீதையிலே சொல்லிட்டான் பகவானே. இப்போ இந்த மாதிரியான பாதைகள் எல்லாமே கடினம் 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 வச்சு கடைசியில் சரணாகதி தான் ரொம்ப சுலபம்னு வச்சு விட்டான். சரணாகதிங்கிற பாதை என்னடா, நான் எதுக்கும் லாயக்கு இல்லை, எல்லா குற்றமும் பாவமும் அபராதங்களும் பண்ணவன் தான். உண்மையை ஒத்துக்கிறேன். உண்மையை ஒத்துக்கிட்டா பகவான் சந்நிதியில் பெருமாள்கிட்ட போனால் உண்மையை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனாக என்கிட்ட இவ்வளோ குற்றங்களுக்கு நல்லது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டா உடனே முதல்ல அபயம் கொடுத்துருவார் பெருமாள்.
எனக்கு ஏதோ தகுதி இருக்கா மாதிரி நினச்சிட்டு நான் குற்றவாளி இல்லை, நான் ரொம்ப நல்லவனாக்கும் அப்படின்னு நமக்கு நம்மளே சர்டிஃபிகேட்டை கொடுத்துருந்தா பெருமாளுக்கு கோபம் தான் வரும். இப்போ பெருமாள் எதிர்க்கு போச்சு அகமஸ்மி அபராதானாம் ஆலையோ, எல்லா குற்றங்களுக்கும் ஒரு இருப்பிடம் நான் தான். பாஞ்சராத்திர ஆகமம் சொல்றது எல்லா குற்றங்கள் அபராதங்களுக்கும் ஒரு மொத்த இருப்பிடம் கோவில் மாதிரி நான். அபராதானம் ஆலையோ, அகமஸ்மி அபராதானம் ஆலையோ அகிஞ்சனகா, கையில் ஒன்றும் கிடையாது, ஒரு யோகியதை இல்லை, ஒரு தகுதி இல்லை எனக்கு. நீ பார்த்து விரும்புகிற மாதிரிக்கு எந்த தகுதியும் இல்லை. ஒன்னை தவிர்த்து வேற போக்கடமும் கிடையாது, புகழ் கிடையாது. அதில் அனன்ய கதிகிட்டார். ஒன்னை தவிர்த்து எனக்கு வேற போக்கடம் கிடையாது, புகழ் கிடையாது. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாது எல்லா குற்றமும் பண்ணிட்டு எதுக்குமே லாய்க்கு இல்லாதெல்லாம் சேர்த்து வச்சுப்பார் பெருமாள் தான். பெருமாள் ஏன் சேர்த்து வச்சுக்கிறாருன்னா அது வேற கதி கிடையாதுங்க. இந்த முரடு, திருடு, கசடு, அசடு எல்லாத்தையும் வா இவா பக்கத்தில் அங்கே இங்கே போகாத, உன்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, இப்படி வந்து என்கிட்ட அப்படின்னு சேர்த்துக்கிறவர் யார்டா? நான் பெருமாள் தான் சேர்த்துக்கிறேன். ஏன் பெருமாள் சேர்த்துக்கிறார்னா அவர் நினைச்சாருன்னா இத்தனையும் சரிப்படுத்திட முடியும், அவரால் தான் சரிப்படுத்த முடியும். எப்பேற்பட்ட குற்றவாளி, மகாபாவி, அபச்சாரங்கள் அபராதங்கள்லாம் பட்டவனாக இருந்தாலும், ஆனால் எப்பேற்பட்ட அபிச்சேட்சு துராச்சாரம் உடையவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, துராச்சாரமே உடையவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, பெருமாள் சேர்த்துப்பேன். மற்ற தெய்வங்களோ மற்ற மனுஷாலும் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவங்கடக்கம் அயோக்கியப்ப இவன் கிட்ட வெள்ள போ அப்படின்னு துரத்தி விட்டுருவான். பெருமாள்கிட்ட போனால் ஒன்னே ஒன்று தான் எதிர்பார்ப்பேன், நான் தப்பு பண்ணினேன்னா தப்பு பண்ணினேன்னு போய் ஒத்துண்டு, நான் ரொம்ப நல்லவன்னு நடிக்காதாங்க. ஏன்னா தப்பு பண்ணால் பெருமாள் தண்டிக்கணுன்ற அவசியம் இல்லை, திருத்தி போவார். இது அந்த காலம் இல்லை, அடின்னு அடித்து திருத்தணுன்றதுக்கு. அடியாத மாடு படியாதுன்னு இல்லையா? அப்போ அடின்னு அடித்து தான் திருத்தணுன்றது பெருமாளுக்கு அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் குளத்தாங்கரில் போய் படிக்கட்டில் படித்துறையில் குளிக்க போன தாத்தாலாம் வேஷ்டி எடுத்து அந்த தண்ணீரில் நினச்சி இந்த கல்லில் இந்த பக்கமாக பிடிச்சி மங்கு உஷ் உஷ் உஷ்ன்னு போட்டு அடின்னு 16 தரம் அடிப்பான் பொண்ணு. அப்போ இந்த பக்கம் திருப்பி நினச்சிட்டு இந்த பக்கமாக திருப்பி இந்த பக்கம் பயணத்தில் உஷ்ன்னு போட்டு அடின்னு அடித்தா வஸ்தமே இந்த வேஷ்டியை கிழிஞ்சிரும் போலக்கு இன்னடி அடிக்கிறேன். ஏங்கயா இந்த கிழவனை பார்த்து கேட்பான், ஏங்கயா உனக்கு அந்த வேஷ்டியில் என்னத்துக்கு இவ்வளோ கோவம் போட்டு இன்னடி அடிக்கிறேன்னா? அடித்து கசக்கி தோச்சாதான் வெளுப்பான், அழுக்கு போகும். அந்த அழுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? அடிக்கணும். அதுதான் தண்டனை நமக்கு கொடுக்குறாரு. ஏன்னா தப்பு நிறைய பண்ணுறோம் இல்லையா, அத்தனை அழுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு போட்டு அடின்னு யமலோகத்தில் கொடுக்குறதும் பூமியிலே எதுக்கு யமலோகம் வரைக்கும் போகணும்? நம்ம தான் நீத்தி இங்கே படுறோமே, போராதான் இந்த ஜென்மாவில் பட்டதெல்லாம் போராதா? சின்ன வாழ்க்கைலாம் அது புரியாது. சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் என்ன பட்டுவிட்டோம்னு எவ்வளவோ அனுபவிக்கிறதுக்கு இருக்குது, அப்படி தான் தோணும். கொஞ்சம் ஒரு என்ன மாதிரி வயசுக்கு இருக்கிறவாள்லாம் போய் கேட்டால் தெரியும், போரியா படாத பாடுபட்டாச்சு, விட்டா போகிறோம், எங்கேயாவது நிம்மதியை தேடின்னு போக மாட்டோமா? கிடைக்காதா? குடும்பத்தில் பார்த்தாச்சு, அக்கம் பக்கத்தில் பார்த்தாச்சு, பந்துக்கள்கிட்ட உறவுக்காரர்கிட்ட பார்த்தாச்சு, நமக்கு மேலிடத்துல பார்த்தாச்சு, விலைக்கு போச்சு, கீழிடத்துல பார்த்தாச்சு, எல்லாரும் படுத்தின பாடுக்கு போரும் அப்படின்னு தான் யாருமே சொல்லுவாளே தவிர இங்கே நல்லா இருக்குது, இங்கே ஏற்கனவே சம்சாரத்தில் சொல்ல மாட்டான், அனுபவிச்சுட்டான். அப்போ அத்தனையுமே நரகா சந்தின்னு இங்கேயே நமக்கு நரகம் இருக்குது. நரகத்துக்கு எங்கேயோ போகணும் இல்லை, இங்கேயே இருக்குது. எல்லா பாடும் இங்கே படுறோம் இல்லையா? இத்தனை தண்டனை எதுக்குடான்னா ஒன்றை சுத்தி பண்ணுறதுக்கு தான். எத்தனை தண்டேன சுத்தியதி அப்படிங்கிற தண்டனை கொடுக்கறதுடைய நோக்கமே எவனுக்கு கூட நம்மள்டெல்லாம் என்ன பிடிக்காதமையானா ஏன் தண்டிக்கிறார்னா எத்தனை தண்டேன சுத்தியதி, அவனை சுத்தி பண்ணுறதுக்காக தான் தண்டனை. இப்படி போட்டு அடின்னு அடிச்சு தானே அந்த துணியை துவைப்பா, அதை வெளுக்கிறதுக்கு. ஒரு காலத்தில் இப்பெல்லாம் அவசியமே இல்லை. யாராவது துணியை போட்டு அடித்து துவைச்சு பார்த்துருக்கல இப்பெல்லாம்? என் தோல்னா வலிக்குது, அதை போட்டு அடின்னு அடிச்சு என் கை தான் வலிக்குது. எவன்டா அதை போட்டு அடிக்கிறது? பிற வெளுக்கிறதுக்கு என்ன வழினா இருக்குது, ஒரு வழி இருக்குது. பக்கெட்டில் பாதி தண்ணீர் எடுத்துப்பா, ஒரு ஸ்பூன் என்னமோ ஒரு ஸ்பூன் ஒரு பவுடர் இருக்குது எடுத்து போடுறா, வீணை அப்படியே நுறையாக வருது. துணியை ஒரு 1/2 மணி நேரம் அங்கே ஊற வச்சா அப்புறமா எடுத்து ஒரு குமிக்கினா கூட போடும், இல்லை தான் வெண்ணெய் அலசினாலே போடும். வெள்ளை வெளியேன்னு பளிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு காட்டுறாங்க.
ஒரு ஸ்பூன் அந்த பவுடர் போட்டால் போகும், அடிலாம் வேண்டாம். அப்படிங்கிறது எவ்வளோ சுலபமாக இருக்கு இல்லையா? அதுக்கும் நோகாது, நமக்கும் நோகாது, ஆனால் அது வெளுத்துடும். அப்படிங்கிறது மாதிரி தான் பெருமாள் ஒன்று வச்சிருக்கார். நீ பண்ணுற குற்றம் பாவத்துக்கெல்லாம் ஒரே ஒரு ஸ்பூன் சர்ஃப் எக்ஸல்னு போடுறோம். நான் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல, எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன், அப்படியே வெள்ளை வெளியேன்னு நான் புத்தம் பூசு கூட அப்படி இருக்காது, அவளுக்கு இருக்குமா அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணான். ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன், அதெல்லாம் வந்துருத்து வாயில். ஆனால் ஏதோ ஒரு பவுடர்லாம் போட்டாச்சுன்னா வெளுத்துறதான்றா இல்லையா? துணிக்கு வெளுக்கிறதுக்கு அடிக்காத அதுக்கு வெளுக்க வைக்கிறதுக்கு வழி இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்மளையும் நம்ம உள்ள மனசு சுத்தமாக நெஞ்சு வெள்ளையா சுத்தாத்மா அப்படின்னு ஆகிறது. உன்னை போட்டு தண்டிக்கணும், எண்ணெய் கொப்பரையில் அப்படியே கொதிக்கிற எண்ணெயில் போட்டு உள்ள முழுக்கடிச்சு துடிக்க துடிக்க அடிச்சு, இல்லைன்னா அப்படியே கொதிக்க கொதிக்க செம்பில் பண்ணதான காப்பரில் பண்ணதான ஒரு பொம்மநாட்டி விக்கிரகத்தை வச்சுட்டு கொதிக்க கொதிக்க இருக்கும். போய் கட்டிக்கோணும், அந்த அந்த பொம்மநாட்டியை போய் கட்டிக்கோணும். ஏன்டாரா அவன் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொம்மநாட்டியை தேடிட்டு போனோம் இல்லையா, அதுக்கு தண்டனை எவ்வளோ. இதெல்லாம் திருமங்கையாழ்வாரே சொல்றார், செம்பினாலி என்ற பாவையை பாவி தழுவதற்கு போய் தழுவுற போய் கட்டிக்கணும். அப்போ சுகமாக இருந்தது இல்லை, இதுவும் சுகப்படும். இவன் போக மாட்டேன்னு கிட்ட போகலன்னா அடி பிச்சுப்பா, முள்ள இரும்பு முள்ளுனால இருக்கிற ஜாட்டினால போட்டு அடிப்பா, தாங்க முடியாது, உயிரும் போகாது வலியும் தாங்காது, போய் கட்டிக்கணும். இதை மாதிரி நரக வேதனைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேண்டான்னு பெருமாள் ஒதுக்கிட்டான் நமக்கு கலியுகத்தில். பின்ன என்னடா அந்த ஒரு ஸ்பூன் போட்டோன்னே அது வெளுக்கிறது. அதை மாதிரி தான் நம்ம இத்தனை உட்காந்து நாமம் சொல்லணும். இந்த நாமம் சொல்லியாச்சுன்னா அதுதான் பெஸ்ட் ப்ளீச்சிங். பளிச்சுனாக்கிடும் நம்ம மனசை, எல்லா பாவத்தையும் கரைச்சிடும். அதான் ஆண்டாள் சொன்னா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய வழியும் புகுதருவான் என்றனும் தீயினில் தூசாகும் செப்பு. செப்புன்னா தெலுங்குலேயும் செப்பு தான், தமிழ்லையும் செப்பு தான், ஒரே அர்த்தம் தான். செப்புன்னா சொல்லுன்னு என்ன சொல்லணும்? மாயனை செப்பு, மண்ணு வடமதுரை மைந்தனை செப்பு, தூய வெந்நீர் யமுனை துறைவனை செப்பு, ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை செப்பு, தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை செப்பு. இந்த கடைசி வார்த்தையை எல்லாத்தோடையும் கோத்துக்கணும், அர்த்தத்துக்கணும். அப்போ என்னடா பஞ்சாமிர்தம் கொடுக்குறா, 5 நாமத்தை சொல்லி இந்த 5 நாமத்தை சொல்லு போகிறோம், உன் பாவங்கள்லாம் பொசுங்கிடுன்றா இல்லையா? அப்போ என்னடா இது இப்போ கிடைக்கிற டிடர்ஜென்ட் பவுடர் மாதிரி தான். இவ்வளோ போட்டாச்சு, ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாம் வெளுத்து போயிடுங்கிற மாதிரி இதெல்லாம் போய், இந்த பவுடர்லாம் போய், ஆனால் நாமம் மெய் உன்னை சுத்தமாக்கிற பாவத்தெல்லாம் பொசுக்கியே தீர்த்து உன்னை சுத்தாத்மாவை ஆக்கிடும் நாமம். அதுதான் கடைசியாக பெருமாள் வச்சிருக்க. ஆரம்ப காலத்தில் நமக்கு பாவம் போகணும், அதுக்காக நாமம் சொல்றது. அப்புறம் புண்ணியம் வளரணும், அதுக்காக நாமம் சொல்றது. இந்த பலன் வேணும், அந்த பலன் வேணும், இந்த பலன், இதுக்கெல்லாம் நாமம் சொல்றது. நாமம் சொன்னால் எல்லாம் கிடைக்குமா? லட்டு கிடைக்குமான்னு திருப்பதி லட்டே கிடைக்குமா? பிசா உட்காரு சொல்லி வச்ச மாதிரி நாமம் சொல்லிட்டு வந்து அங்கேருந்து யாரோ திருப்பதி போனால் இந்தாங்க லட்டுன்னு கொடுப்பான், வந்துடும். அதெல்லாம் வருமா? இது அதிகப்படி இல்லை, இதெல்லாம் நடக்கிறதா. எனக்கு ரொம்ப மாதிரி ஊர்வசி மாதிரி ஒரு மனைவி வேணும், கொடுத்துருவார் பெருமாள். அவருக்கு என்ன அந்த நாமம் கொடுத்துரும், பெருமாள் கொடுக்க மாட்டார். ஆது தாரானிலும் தரும் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்றார். நம்ம திருப்புல்லாணி பாசம், பெருமாள் தரமாட்டேன்னா கூட நாமம் வலியை வந்து கொடுத்துருவோம். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிராயின எல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளோடு பெண்ணலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறதுனால எல்லா பலனையும் கொடுக்கும். பெருமாள் தரமாட்டேன்னு எதெல்லாம் ரிசர்வ்டாக வச்சிருக்காரோ அது பெருமாள் கையிலேருந்து நழுவி இந்த நாமம் பிடிங்கன்னு வந்து நம்ம கையில் கொடுத்துருமா. பெருமாள் கையில் வச்சிருந்தா நழுவி போயிடுத்தேன்னா நாமம் பிடிங்கன்னு வந்து நம்ம கையில் கொடுத்துருமா அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்றார். நாமம் பகவான் வந்து தான் கொடுக்க முடியாதெல்லாம் நற்பலன்களெல்லாம் நாமத்தை வச்சுன்னு கொடுக்குறாங்க. எப்படி வேணா நீ நாமத்தை சொல்லு, எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்கணும், எப்படி சொன்னாலும் அது உனக்கு ஆனந்தத்தை தான் கொடுக்கும் நாமம். மற்ற சாதனைகள்லாம் அப்படி இல்லை. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், எதை வேணா நீ பண்ணு, தலைகீழ கூப்பிட நில்லு, அது நற்பலன்களை அள்ளி கொடுத்துறாது. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு தரம் எதையோ நினச்சின்னு சொன்னான், கேலியா சொன்னான், பேச்சுக்கு மத்தியில் பேசிட்டான்,
இந்த மேடை பேச்சாளர்லாம் இருக்கணும், அதுவும் மேடை பேச்சாளர் கூட இல்லை, அரசியல் கட்சிக்காரன் மேடையில் மைக்க பிடிச்சினா கோடை இடிவான், கத்துவான். என்ன கத்துறானா, இன்று நம்மளுடைய தலைவர் வரப்போறாராம், 4 மணிக்கு எதிர்பார்க்கலாம். சரி, அப்புறமா அவர் பேசிவிட்டு செல்ல போறாராம். எங்க போறாரு? இங்க தேனிக்கு போறாராம். சரி, அப்ப இப்படியே எல்லாம் சொல்லிட்டே வரான், நியூஸ் கொடுக்குறான். நம்ம இதுல பெருமாள் என்ன எடுப்பாருன்னா, அந்த ராம் 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 போறாராம், வரப்போறாராம், தேனி போக போறாராம், இங்க 1/2 மணி நேரம் பேச போறாராம், அதுல கடைசியில் ராம் ராம்னு வருது இல்லையா, இவ்வளவு ராமநாமம் சொல்லிட்டு அவங்களுக்கு வைகுண்டத்தை விடு அள்ளின்னு போயிடுவார் பெருமாள். இதுக்குதான் பாகவதம் பிரமாணம். நானா சும்மா கட்டுக்கதை இல்லை. சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக ஹரம் விதுகு. சொல்றது சுகபிரம்மம், அவெல்லாம் சத்தியசந்தர்கள். அதுவும் பிரம்மபூதா பிரசந்தா பிரசன்னாத்மா அப்படின்னு பிரம்மபூதரா இருக்கக்கூடியவர், எங்கேயும் வாசுதேவனையே பார்க்கிறவர். அவளுக்கு நம்மளால ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, நமக்கு போய் பொய் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் அவளுக்கு கிடையாது. சத்தியத்தை சொல்றார். அது வியாசனுடைய குமாரன், பராசருடைய பேரன், பொய் சொல்லிடுவாள். அவள்லாம் பரம்பரையே சத்தியசந்தர்கள். அவர் சொல்றார் வாய்த்தன் என்ன சொல்றா, பகவானுடைய நாமம் வைகுண்ட நாமம். வைகுண்டன் அப்படின்னு பகவானுக்கு பேர். மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று தமிழ்ல வைகுந்தன், சம்ஸ்கிருதத்தில் வைகுண்டா. வைகுண்டா பகவானுக்கு பேர். அந்த வைகுண்டனுடைய நாமத்தை நீ சொல்லிட்டியானா அசேஷாக, அகம்னா பாவம், பாக்கி ஒண்ணும் இல்லாத அத்தனையும் எல்லாத்தையும் வாஷ்ட் அவுட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இல்லைன்னு பொசிக்கிவிடும். அதில் தீயினல் தூசாகும் நீங்க ஆண்டாள் சொல்றதுதான் அசேஷாக ஹரம் விதுகு. அது நீ சாங்கேத்தியமா சொன்னாலும் சரி, ஸ்தோபமா சொன்னாலும் சரி, பரிகாசமா கிண்டல் அடிச்சு சொன்னாலும் சரி. இப்ப என்ன மாதிரி ஒருத்தர் நல்ல நாமம் பெருசா போட்டு வீதியில போனா அவன் என்ன சொல்ல முடியும்னா, கோவிந்தா போடுறா, கோவிந்தா கோவிந்தா போடுது, இதுதான் கிண்டல் அடிக்க முடியும். வேற ஒன்றும் அவனால கிண்டல் அடிக்க முடியாது. பத்தியில கோவிந்தான்னு கிண்டல் அடிச்சு அவன் சொன்னான்னா கூட, கேலி பண்ணி சொன்னான்னா கூட, அவனுக்கும் பாவத்தை பொசுகி அவன் கேலி பண்ணவனுக்கும் வைகுண்டம் கொடுக்கறது தான் கோவிந்த நாமத்தினுடைய பெருமை. அதுதான் பாரிகாசியம். பரிகாசமா கிண்டல் அடிச்சான். பரிகாசம்ன்றது கேலி பண்றது. அப்போ நாமத்தை பார்த்து கேலி பண்றது இன்னைக்குதான் சகஜமா இருக்கு. எல்லாம் அவ்வளவுதான். ஒருத்தன் திருடிட்டான்னா உடனே அவ்வளவுதான் கோவிந்தா கோவிந்தா எல்லாம் போயிடுது. மேலே தொலைச்சதுக்கு கோவிந்த நாமத்தை சொல்றான் அவன் அறியாத. இதெல்லாம் இதுக்குதான் பாக்கியம்னு பேர். அவனை அறியாத பாவம் பண்றதாக நினைச்சுன்னு சில புண்ணியத்துக்கு மேல புண்ணியமா பண்ணி வச்சிடறான். இப்படி கணக்கு எடுக்கிறதுனால தான் எல்லாரும் பிழைக்கிறாங்க. இல்லைன்னா எத்தனை பாவம் பண்ண கூட சௌக்கியமா இருக்கணும். எப்படிடா இருக்காங்க அவன் தனியா தன்னறியாத ஏதோ எவனுக்கா பேர் வச்சுக்குவாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தருப்பான், ரொம்ப திக்கஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுக்கு பேர் நடந்தான் ராமசாமின்னு. கடவுள் இல்லைன்னு சொன்னவனே பெரியாளே பெரியாள். அவனுக்கு பேரே ராமசாமி தான். ஈரோடு ராமசாமி அவர். அவர் சித்தோடு ராமசாமின்னு இருப்பார். அங்கங்க ராமசாமி இருப்பா, எங்கே கிருஷ்ணசாமி இருப்பா, கோவிந்தசாமி இருப்பா, ராமன் இருப்பான், நாராயணன் இருப்பான், நரசிம்மன் இருப்பான். இப்படிலாம் பேர் வச்சிருக்கா இல்லையா, அந்த பேரை எப்படியோ சொல்லிட்டா கூட போகும். பேச்சுக்கு மத்தியில இப்ப சொல்ற போறாராம் வரப்போறாராம் பேச்சுக்கு மத்தியில வருது இல்லையா ராம் ராம்னு. அந்த மாதிரி வந்தாலும் சரி அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் எங்கனே சொல்லினும் எப்படி நீ சொன்னாலும் இன்பம் பயக்குமே ஆனந்தத்தை தான் தரும் அந்த பகவானுடைய நாமம் அப்படின்றதுனால இந்த பகவான் என்ன பண்றா, தன்னுடைய கருணை அப்படிங்கிற குணத்தை பூர்ணமா இந்த சப்தத்துல வச்சுப்பான். கருணை மாத்திரம்தான். பெருமாள் நேரம் வந்தா என்ன பண்ணுவான்னா, நீ என்ன கர்மா பண்ண அதுக்கு நான் கூலி கொடுக்கணுமே, நீ பாவம் பண்ணியிருந்தா துன்பம் கொடுக்கணும், புண்ணியம் பண்ணியிருந்தா உனக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பெருமாளுக்கு உண்டு. பெரிய ஜட்ஜி மாதிரி. குற்றம் நிரூபிக்கப்பட்டாச்சுன்னா அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஜட்ஜி வேற ஒன்றும் பண்ண முடியாது. கணமுண்டு தனக்கு தோணுதெல்லாம் செய்ய முடியாது. நிரூபணம் ஆகலை அப்படின்னா குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அவனை விடுதலை பண்ணி ஆகணும். அப்போ கர்ம பலப்பிரதம்னு பெருமாளுக்கு ஒரு நிலை உண்டு. நீ என்ன கர்மா பண்ணியோ அதுக்கு கூலி கொடுக்கணும். புண்ணியம் பண்ணியிருந்தா சௌக்கியம், பாவம் பண்ணியிருந்தா தண்டனை. அது இருக்கு பெருமாளுக்கு, அந்த குணமும் இருக்கு. கருணை மட்டும் மன்னிட முடியாது அவரால், இதையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா
பகவான் பார்த்தான், நம்ம போனால் யாரை பார்த்தாலும் என்ன பாவம் பண்ணா, தகுதி இருக்கா, அந்த யோக்கியதை இருக்கா, இது இருக்கான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் கருணை பண்ணி வைகுண்டம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இவங்களும் பாவம் பண்ணாத இருக்கவே மாட்டேங்கிறான். இந்த ஜெயிலுக்கு திருப்பி 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 வந்து அவனை என்ன சொல்லுவான்னா கேடின்வா, ரொம்ப பொல்லாத கேடி பையன் அப்படிப்பா. ஏன்னா திருப்பி திருப்பி குத்தம் பண்ணிட்டு திருப்பி திருப்பி வந்திருக்கான், ஜெயிலுக்கே வரான். அந்த ஜெயிலுக்கே அழுத்து போச்சு. ஏன் சும்மா சும்மா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு மாட்டிட்டு இங்கே எங்கள் உயிரை வாங்க போயன் அப்படின்வான். அதை மாதிரி யமன் கத்துவான். நம்மெல்லாம் எத்தனை ஜென்மா போயிருக்கும் தெரியுமா யமலோகத்துக்கு. நல்ல காலம் எல்லாம் மறந்து போச்சு. பெருமாள் பண்ண கருணை யாருக்கும் அவாவா போன ஜென்மாவில் முந்தின ஜென்மாவில் எங்கெங்கே போய் என்னென்ன துன்பப்பட்டோம், என்னென்ன சுகப்பட்டோம், எந்தெந்த லோகத்தில் என்னென்ன அடிபட்டோம், இதெல்லாம் தெரியாத இந்த ஜென்மா மட்டும்தான் நமக்கு மொத்தமே அப்படிங்கிற மாதிரி தெரிகிற மாதிரி நினைவை கொடுத்துருக்காரு. போன ஜென்மாவில் எங்கே போனோம், என்னென்ன அடிபட்டோம் நல்ல காலம் தெரியல. போன ஜென்மாவில் நம்ம நாயா இருந்து எத்தனை கல்லடி வைக்கணுமோ தெரியாது. டிக் நாயா அப்படின்னு போட்டு கல்லால் அடிப்பாளோ என்ன பண்ணியிருப்பாளோ தெரியாது. போன ஜென்மாவில் எங்கள் அம்மா சூடு வச்சுருந்தான்னா நல்ல காலம் தெரியல. எப்படி இருக்கு வாத்தியார் எத்தனை நேரம் முட்டி போட வச்சாரோ ஸ்கூலில். இதெல்லாம் நல்ல காலம் போன இந்த ஜென்மாவுக்கு தெரியுதே போகணும், இதுவே தாங்கலை. இது போன ஜென்மாலாம் தெரிஞ்சு அப்படி இருப்போம். ஏன்னா எத்தனை தடவை நம்ம நரகத்துக்கு போயிருப்போம். நம்மளெல்லாம் பார்த்தா யமனுக்கு என்ன தோணுன்னா, ஏன்டா நாராயணான்னு ஒரு நாமத்தை வச்சிருக்காரு பெருமாள், அதை சொல்லி தப்பிச்சு போவியா, திருப்பி திருப்பி இங்கேயே வந்து நிற்கிறியா, இன்னும் 4 சேர்த்து சவுக்கடிக்கும். அப்போ அது புத்தி வருதாப்பா. நாராயணா ஏதி நாமாஸ்தி வாக்கஸ்தி வசவர்த்தினின்ற நாராயணான்ற சொல்லும் இருக்கு. உன் வாக்கு பேசுற அளவுக்கு உனக்கு பேச்சாற்றலையும் கொடுத்துருக்க. இருந்தும் நீ நரகத்துக்கு வரிய பயல. ஒரு தரமாவது நாராயணான்னு சொல்லி தப்பிச்சு வைகுண்டம் போகிறத பார்த்துட்டு விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறிய அப்படின்னு அதுக்கு தான் அடின்னு அடிப்பான். நாராயணா சொல்லிக்கூடாதா, நாராயணா சொல்லிக்கூடாதான்னு அடிப்பாரான் யமன். ஏன்னா யமன் பரம பாகவதோத்தமர், பரம விஷ்ணு பக்தர், வைஷ்ணவர். யமனை போல ஒரு வைஷ்ணவன் கிடையாது. யமுனா நதியினுடைய அண்ணன் யமன். யமன் யமுனா, தூய பெருநீர் யமுனை. ஆண்டாள் சொல்ல அந்த தூய பெருநீர் யமுனைக்கு அண்ணன் தான் யமன். இவரும் கிருஷ்ண பக்தன், அவளும் கிருஷ்ண பக்தன். 2 பேரும் சூரியனுடைய பிள்ளைகள், பிள்ளை பொண்ணு. அப்ப யமன் ரொம்ப நல்லவர். வேற வழியில் அவருக்கு போஸ்ட் போட்டு வச்சுட்டார் பெருமாள். நரகத்துக்கு ராஜான்னு போட்டு வச்சுட்டார். ஆனால் தர்மராஜா அவர் பேர் தர்ம தேவதை. சும்மா வீணா யாரையும் கஷ்டம்லாம் படுத்த மாட்டான். அவன் என்னடா பகவான் பார்த்தா நாமத்தை ஒன்று எடுத்து வச்சான். தான் கருணையை மட்டும் திரட்டி நாமம்னு ஒன்று வச்சுப்பான். வைகுண்டத்தினுடைய சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தமும் பகவானுடைய கருணைன்ற குணமும் சேர்ந்து இங்கே பூமியில் நாமமாக வந்துருச்சு. இதனால கரையேற்றினால்தான் உண்டு இந்த ஜனங்களையே தவிர இவன் கர்மாவுக்கு ஏற்ற கூலியெல்லாம் கொடுத்துருந்தான்னா அது இன்னும் எத்தனை கோடியாகும் ஜென்மா அப்படின்னு பகவான் பார்த்து கிருபையினால நாமத்தை வச்சான். ஆனால் நாமத்தை நம்ம சொல்லச்சே இந்த பலன் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும், வைகுண்டமாகிய பலன் கிடைக்கும்னு கூட நினைச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் படைத்த பிரயோஜனம் நாக்கு கொடுத்துருக்கான், வாக்கு கொடுத்துருக்கான். இது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா கண்ட வம்பியும் பேசல. வம்புகளெல்லாம் நிறுத்திட்டு பெருமாளுடைய நாமத்தை சொல்லலாம், இல்லை ஆச்சாரியருடைய நாமத்தை சொல்லலாம். எவ்வளோ பெரிய பாக்கியம். ராமானுஜான்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு பலன்றதுக்கெல்லாம் கணக்கு போட முடியாது. ஆதிசேஷனே வந்து உட்காண்டாலும் 1000 தலையாளி மூளை இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு தலையிலையும் அத்தனை மூளை இது போட்டு கொடாஞ்சி பார்த்தாலும் 1000 கோடி கல்பங்கள் உட்காந்து ஆதிசேஷனே உட்காந்து கொடாஞ்சி நோண்டி பார்த்தாலும் இந்த ராமானுஜா சொன்னால் என்ன பலன்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா கடனா கோன கரி மராட்டியில் பாடுறான் பாண்டரங்க பத்தாலாம். அவனுக்கு புண்ணியாச்சி கணனா கோன கரி ஹரி முக்கியமானா வாயில எவனுக்கு ஹரி அப்படின்னு வந்துருத்தோ அவனுக்கு எவ்வளோ புண்ணியம் வரும் அப்படிங்கிறத எண்ணி மாளாதுன்ட்டான். இவாளும் புண்ணியத்துக்காக பண்ணல, பத்தாலும் புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்காக பண்ணல, பாவத்தை கழிச்சுக்கிறதுக்காக பண்ணல. சொன்னான்னு அண்ணா இருக்கு அப்படி இருந்தவா தான் இந்த அகண்ட நாமத்தை கலந்துப்பான். ஒரே நாமத்தை ஒரே ராகத்தை ராத்திரிலாம் தூங்காத, பகலெல்லாம் தூங்காத, 24 மணி நேரம் கொண்டு ஹரே ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. எவையா சொல்லுவான் அவனுக்கு வேலை வெட்டி கிடையாதா, தூக்கம் கிடையாதா, சாப்பாடு கிடையாதா? இதுன்னு எங்கேருந்தோ நீட்டி முழக்கிட்டு இங்கே வந்து உட்காந்து 24 மணி நேரம் கஜம் கட்டிட்டு கங்கணம் கட்டிட்டு வந்து உட்காந்து எவையா சொல்றது?
அதுவாது கைக்கு நேரம் ஏதாவது பலன் கிடைச்சாலும் சரி, 10 கோடி ரூபாய் கிடைக்கிறதா உட்காந்து சொன்னான்னு அதுவும் கிடையாது. சாப்பாடு பக்கத்தை விட்டுட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் ஏன்டா இப்போ ராத்திரிலேருந்து சொல்லி நேற்று சாயங்காலம் 6 மணிலேருந்து இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்குடா சொல்கிறான்னா அதில் ஒரு ருச்சி இருக்கிறவாக வர முடியும். ஏமி ருச்சிரா ராமா, எந்த ருச்சிரா ராமா அப்படின்னு பாடினார் பத்ராசர் ராமதாசன். இந்த ராமா 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 ராமான்னு சொல்லி சொல்லி நாக்கு தித்திக்கிறது. ஆச்சாரியன் பேர் அது ஒரு தடவை சொன்னா ஜன்மாபூரை தித்திக்குவான். பெருமாள் நாம சொல்ல சொல்ல தித்தி அப்போதைக்கு அப்போது என் 6வது உண்மை. அதுவும் ஆழ்வார் தான் சொல்றாரு. அப்போதைக்கு அப்போது நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும் அப்போதைக்கு அப்போது என் 6வது. அப்பப்போ அமுதமா இருக்கும், சொல்ல செயலாம் அமுதமா இருக்கும். ஒரே தரம் தான் ஜென்மாவில் சொன்னேன். எங்க ஆச்சாரியர் நம்மாழ்வார் பேரை ஜென்மா பூரா என் நாக்கு தித்திச்சுட்டே இருக்கு. நான் ஒரு தரம் சொன்னேன், நாக்கில் ஒரு தரம் தான் அந்த நாமம் பட்டுது. ஜென்மா பூரா அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே சடகோபன் நம்பி என்ற கால், குருகூர் சடகோபன் என்ற கால்றார். நான் அந்த பெரு ஆழ்வார் பேரை எங்க ஆச்சாரியர் பேரை சொன்னது ஜென்மா ஒரு தரம் சொன்னாலும் ஜென்மா பூரா தித்திக்கிறதுன்றார். பெருமாள் பேர் அப்பப்போ சொன்ன தித்தி வித்தியாசம் ஆழ்வார்களே காமிச்சுட்டாங்க. அது நம்ம ராமானுஜவை சொல்லிட்டு இருக்கோம், வாரம் சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு அக்கண்ட நாமம். மாசத்துல ஒரு திவ்ய தேசத்துல போய் ஒரு சனி ஞாயிறு ஹரே ராமா உலகக்ஷேமத்துக்கு பண்ணுவோம். ஏன்டா ராமானுஜா சொன்னா பெருமாள் சந்தோஷப்படுவார், பெருமாள் பேரை சொன்னா ராமானுஜர் சந்தோஷப்படுவார். நமக்கு எது முக்கியம் இப்போ அப்படின்னா ராமானுஜர் சந்தோஷப்படணுமேன்றதுக்காக பண்ணு 24 மணி நேரம் ஹரே ராம் 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 ஹரே ராம். நம்ம ராமனையும் பார்த்ததில்லை, கிருஷ்ணனையும் பார்த்ததில்லை. ஆச்சாரியரை பார்க்குறோம், அவருக்கு பிடிச்சிருக்கு சொல்ல சொல்றாரு, சொல்லுமே அப்படின்னு நம்ம உட்காந்து சொல்றோம் 24 மணி நேரம். ஆனால் இது மட்டும் ருச்சி வராது. ஒரே நாமம் ஏக்க நாம சாரண, ஒரே நாமத்தை பிடிச்சி 24 மணி நேரம் திருப்பி 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 ஆவர்த்தி. அது அவ்வளோ சுலபம் இல்லை. 24 மணி நேரம் சொல்றதுன்னா என்ன விளையாட்டாது? 24 மணி நேரம் எவன் தூங்கி தூங்கி எழுந்து சொன்னா கூட பரவாயில்ல, கலந்துக்கணும். அதில் ஆச்சு முடிய பொறுத்து வச்சு சில பேர் கலந்துக்கிறாங்க. 24 மணி நேரம் கலந்துக்க வேண்டாமா? கடைசி சமயத்தை உட்கார கடைசியில வந்தாலும் சுண்டல் பிரசாதம் எல்லாருக்கும் 4000 திங்க பிரபந்தமும் கோஷ்டி சேவிக்கெல்லாம் வரமாட்டான். அப்புறமா முடிஞ்சு பிரசாதத்தை கொண்டு வந்து தரைய போட்டு திருவாராதனாச்செல்லாம் வரமாட்டான். சாத்து மொழிக்காவது வந்திருக்கலாம், சிட்டஞ்சிறுகாலே வந்துன்னை சேர்த்துனா அப்பவும் வரமாட்டான். கடைசியிலே கூடாதான் அங்க கோஷ்டி விநியோகம் அது தீர்த்தம் சடாரினா அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு அங்கேயே இருப்பான் ரொம்ப பேசிட்டு. ஆச்சு எடுத்துட்டா பிரசாதம் பொங்கலோ சுண்டலோ எடுத்தாச்சுன்னா உடனே எல்லாரையும் முந்தி தள்ளிட்டு சட்டையை போட்டு முன்னாடி வந்துட்டு எனக்கு கொடுக்காது போறவள கடைசியா வந்தவளுக்கும் கொடுக்குறா, முதல்ல இருந்து கத்தின்னு கிடக்கிறவள. அந்த மாதிரி இந்த அக்கண்ட நாமத்துல கடைசி சமயம் முடிஞ்சு ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு சொல்லி முடிக்கிற சமயத்தை ஒருத்தர் உள்ள வந்தா கூட அவளுக்கும் நேத்திலேருந்து சொல்ற மாட்டேன் பண்ணலாம். அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் எல்லாருமே அப்படியே போயிடாது. கடைசியில அப்புறம் அக்கண்ட நாமமே நடக்காது. எல்லாரும் கடைசிய பிரசாத விநியோகத்துக்கு போரும் போயிடக்கூடாது. பந்திக்கு முந்திக்க சொல்லியிருக்கா. அது பந்தின்றதுக்கு அர்த்தம் சாப்பாடு பந்தி இல்லை, இந்த நாமமே பிரசாதம். பிரசாதம்னா கிருபைன்னு அர்த்தம். பிரசாதம்ன்ற சொல்லுக்கு கருணைன்னு அர்த்தம். பகவானுடைய பிரசாதம்னா பகவானுடைய கருணை இந்த ரூபத்தில் வருதுச்சு. நீ நாமத்தை எவ்வளவுக்குள்ள சொல்றியோ பகவானுடைய கருணை யார் பேர்ல இருக்கோ அவனுக்குத்தான் வாயில நாமம் வரும். அளவிறந்த கருணை எவனுக்கு பண்ணானோ அவன் வாயில தான் கிருஷ்ணா ராமா கோவிந்தா. பெருமாள் தன்னையே கொடுக்குற அளவுக்கு கருணை பண்றாருன்னா அவன் வாயில தான் ராமானுஜா வரும். ஆச்சாரியன் பேர் அப்பதான் வரும். தண்ணியே கொடுக்குற அளவுக்கு கருணை பண்ணிட்டாருன்னா பெருமாள் பேர் வரும். தண்ணியே கொடுக்குற அளவுக்கு கருணை வந்துடுத்து, அளவிறந்த கருணை வந்துடுத்துன்னா ராமானுஜா வர ஆரம்பிச்சு, ஆச்சாரியன் பேர் வாயில வர ஆரம்பிச்சோம். அதெல்லாம் சூக்ஷ்மங்கள் இதெல்லாம். அப்போ என்னடானா அப்போ திருப்பி திருப்பி சொல்லி 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 அந்த நாமத்துல ருச்சி கண்டவா தான் சொல்லுவா. எனக்கு இந்த பழம் கர்ஜூர பழம்னு ஒன்று இருக்கு, இப்போ பேரிச்சம்பழம், திராட்சை பழம்னு ஒன்று இருக்கு, தேன்னு ஒன்று இருக்கு,
இதெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ருச்சியாக இருக்கும், ரொம்ப ருச்சியாக இருக்கும்னா அதை காட்டிலும் அதிகமாக இருக்கு ராமநாமத்தில் எனக்கு ருச்சின்றார். இந்த கீர்த்தனெல்லாம் பத்ராச்சல் ராமதாஸ். இது ராமதாசர் சொன்னார் தெலுங்குல. முன்னாடி ஆழ்வார் சொல்லிட்டார், இச்சுவை தவிர யானும் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன். தொண்டடிப்படியாளர் சொன்னார் இச்சுவைனா எனக்கு ஒரு சுவை இங்கே கிடைக்கிறது, அதுதான் இங்கே ஏமி ருச்சிடான்னார். இங்கே இச்சுவைனார். என்ன சுவைடானா, நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே, நான் அப்படி அர்த்தம் இல்லை. பூமியில் இருந்துட்டு சம்சாரத்தில் இருந்துட்டு ஏதோ ஒரு மூலையில் கிடந்தா கூட ஆனால் ஒரு அறுசுவை ஊட்டி கிடைக்கிறது. அவ பஞ்சாமிரதத்தை சொன்னா 5 நாமத்தை எடுத்து வச்ச ஆண்டாள். மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர்குலத்தில் தோன்றும் வடிவிளக்கை தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை செப்புன்னா அது ஒரு பஞ்சாமிரதத்தை காட்டி கொடுத்தா. தொண்டடிப்படியாழ்வார் அறுசுவை உண்டியம். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா தாட்டி இலையை போட்டு, வாழை இலையை போட்டு, பழஞ்சக்கரையிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் ருச்சியாக போக்கியமாக பிரசாதத்தை சாப்பிட்டாச்சு. வயிறு இனிமேல் வாயை திறந்தா எல்லாம் வெள்ளை எக்கடிச்சிடும், வாயை மூடிட்டு இருக்கணும். இந்த அளவுக்கு இவ்வளோ சாப்பிட்டோம். நல்லா இருக்கு. முழுங்கினா முக்கினா எல்லாம் குச்சி வச்சு குத்தி உள்ளே தள்ளிட்டான். மொத்தமாக போட்டதெல்லாம் அவள் பண்ணதெல்லாம் காலி. அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த வீட்டு வாசலில் ஒருத்தர் இருக்கான். இவன் வெளியில் வந்தான். அடுத்த வீட்டுக்காரன், எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரசாதம் இருக்குது, வந்து சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னா. ஐயோ இனிமே இடம் இல்லை, அடுத்த வேலை வேணா பார்த்துக்கிற முடியாது அப்படின்வா இல்லையா. அதை மாதிரி நான் நல்லா அப்படியே ஆகண்ட வீதம் இந்த தொண்டை வரைக்கும் சாப்பிட்டேன், குடிச்சுட்டேன் மொத்தமாக. இனிமே வேற எதுக்குமே இடம் இல்லை. அந்த அளவுக்கு நான் அறுசுவை உண்டியை சாப்பிட்டேன் இங்கே பூமியிலேயே. அதில் அச்சுவை பெருணும் வேண்டேன்னா வைகுண்டமே எனக்கு கொடுத்தாலும் கொடுத்து பாருங்க. ரங்கநாதரை பார்த்து கேட்குறேன், தொடர்ந்து கொடுத்து பாருங்க, நான் அதை விரும்பி போறேனான்னு பாருங்க. சேலஞ்ச் பண்றாரு பெருமாள். ஏன்டா என்னையும் அப்படி உனக்கு இங்கே பூமியில் சம்சாரத்தில் கிடைச்சடா. அவருக்கு ஒரு அறுசுவை உண்டி சொல்றார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை. கரெக்டாக 6 சொல்லிவிட்டார் நாமம். இப்படி இந்த 6 சுவையான நாமங்கள் இருக்குச்சே. எனக்கு இந்த சுவை கண்டதுக்கு அப்புறமா எங்கேயா போனோம், நெடுந்தூரம் வைகுண்டம்லாம் வேண்டாம், எனக்கு இருப்பிடம் வைகுண்டம் தான், இருக்கிற இடமே வைகுண்டமாக. நான் எதுக்கு போகிறேன் அப்படிங்கிறார் இல்லையா. அப்போ இவெல்லாம் ருச்சி கட்டவா, அது எவ்வளோ டேஸ்ட் தெரியுமா அப்படின்னு சப்பு கொட்டுறாங்களாம் ஆழ்வார்கள்லாம். நாமத்தை சொல்லி சப்பு கொட்டுறான். அதை விட இவாளை காட்டிலும் நிறைய சப்பு கொட்டவர் மதுரை கவி ஆழ்வார்லாம். அவர் ஆழ்வார் பேரை சொல்லி சப்பு கொட்டார். அவர் ஆச்சாரியர் பேரை சொல்லி அவ்வளோ ருச்சி கட்டுவிட்டார் எல்லாருமே. ஆக நாமத்தில் ருச்சி இருக்கு, சொல்லி பார்த்தா தான் தெரியும். இன்னொன்று, ருச்சி வந்தவனுக்கு தான் சொல்லவும் தோணும், இல்லைன்னா 24 மணி நேரம் உட்காந்து சொல்லவும் முடியாது. இன்னொன்று, விஷ்ணு புராணம் சொல்றது கிருதயுகத்தில் 10 வருஷம் தபசு பண்ணா என்ன பலனோ அது கலியுகத்தில் ஒரு ராத்திரி ஒரு பகல் இந்த தர்மத்தை பண்ணியாச்சுன்னா அந்த 10 வருஷம் பண்ண தபசு கிடைச்சிருமா, இந்த பலன் நமக்கு கிடைச்சிருமா. அவள் 10 வருஷம் பண்ற தபசுடைய பலன் கலியுகத்தில் அகோராத்திரேன தற்காலம். அகோராத்திரம்னா ஒரு ராத்திரி ஒரு பகல், 24 மணி நேரம். 24 மணி நேரத்துக்கு தான் அகண்டம்னு பேர். இன்னைக்கு 6 மணிக்கு ஆரம்பிச்சா நாளைக்கு 6 மணிக்கு முடிக்கிறது சாயங்காலம். இன்னைக்கு சாயங்காலம் ஆரம்பிச்சா அதுதான் அகண்டம், 24 hours. இதுதான் அகோராத்திரேன விஷ்ணு புராணத்தை பராசரர் சொல்றாரு. ஏதோ ரிஷி ஒரு மூலையில் எழுதி வச்சுட்டா அது பிரமாணமா? ஆழ்வார் சொல்லியிருக்காராமா. திருமங்கேழ்வார் சொல்றார், நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நாமம். நள்ளிருள் அப்படின்னு சொல்லிட்டுச்சுன்னா ராத்திரி 12 மணி, பகலும்னா நண்பகல் மத்தியானம் 12 மணி. அப்போ ராத்திரி 12 மத்தியானம் 12 எடுத்தோம்னா அப்படி மொத்தம் ரவுண்ட் த கிளாக் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாலே பூரா 24 மணி நேரம். நான் ராத்திரி பகலும் 24 மணி நேரமும் அகண்டமா நாராயண 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 நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவங்க மகர்ஷின்னு சொல்லியிருக்கார் விஷ்ணு புராணத்தை, இங்கே ஆழ்வார்னு சொல்றார். அகண்ட நாமத்துக்கு பிரமாணம் இப்படி பண்றேளே, இந்த ஒரு தர்மம்னு சொல்லி இதை பண்றேளே, இதுக்கு என்ன பிரமாணம்னா அங்க பராசர மகர்ஷி சொல்லியிருக்கார், பரம பிராமணிகர் பராசர மகர்ஷி. இங்க திருமங்கை ஆழ்வார். 2 பேர் சொன்னதுக்கு மேலே வேற என்ன வரும்?
அப்படி இந்த கலியுகத்தில் 24 மணி நேரம் சொல்லியாச்சுன்னா போதும். அவ்வளோ பெரிய பாக்கியம் இது. அதுதான் சொல்லிட்டு ஆரம்பித்தேன், 24 மணி நேரம் நடக்கிறத நம்ம எவ்வளோ முடியுமோ போய் உட்காண்டா கூட போதும். இவ்வளோ கத்தி பாடினியா, இல்லை மனசுக்குள்ளே முணுமுணுன்னு சொன்னியா, இல்லை ஒன்றுமே சொல்லாது மனசுக்குள்ளேயே அந்த நாமும் காதில் விழுந்து உள்ளே ஓடிட்டு இருக்கு, நம்ம ஒன்றும் வாயை கூட அசைக்காத ஒரு மூலையில் உட்காந்து பிரசாதம் வந்தால் மட்டும் கரெக்டாக கிட்ட சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கான். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லை ஒரு மூலில் தூக்கம் வந்துடுது, நாங்கள் போய் தூங்கிவிட்டோம். அகண்டாமத்துக்கு நல்லா சொல்கிறதுக்கு முடியல, தூக்கம் வந்துடுது, ஒரு மூலையில் போய் தூங்கிட்டாங்க, பரவாயில்ல, தூங்கினாலும் பரவாயில்ல. எங்கேயோ போய் தூங்காத, நாம நடக்கிறத தூங்கிறதுனால உள்ள ஆத்மா முழிச்சுட்டு இருக்கு. ஆத்மா முழிச்சுட்டு இருக்கு, சரீரம் தான் தூங்கி போயிடும். ஆத்மாவுக்கு கேட்கும் இல்லையா? அதனால் தூங்கினாலும் பஜனை நடக்கிற இடத்துல போய் தூங்கும், உபன்யாசம் நடக்கிற இடத்துல போய் தூங்கும், பாராயணங்கள் நடக்கிற சத்கிரந்த பாராயணங்கள் நடந்தால் அங்கே போய் தூங்கினா கூட தப்பு. ஏன்னா எப்படியோ ஆத்மா உள்ள இறங்கிடும். அப்படிங்கிறதுனால இந்த நாம ருச்சி அப்படின்னு இருக்கிறது, நாம ருச்சி வந்தவனுக்கு தான் அகண்ட நாமத்தில் உட்கார முடியும். அகண்ட நாமத்தில் உட்கார்றவனுக்கு ருச்சி இல்லாமல் உட்கார முடியாது. இது ரெண்டும் ஒரே விஷயம்தான். அப்போது பெருமாள் அவ்வியாஜ கிருபையினால அகண்ட நாமத்தில் போய் கொஞ்சமாவது கலந்துக்கிற பாக்கியம். மற்றபடி எத்தனையோ திவ்யநாம பஜனை எல்லாம் நடக்கும். உட்காண்டு பஜனை, ஆடிண்டு பஜனை, நிந்துண்டு பஜனை, குதிச்சு பஜனை, எத்தனையோ விதமாக பஜனைகள் இருக்கு உலகத்தில். ஆனால் அதுலெல்லாம் வேற வேற கீர்த்தனங்கள், வேற வேற பாஷை, வேற வேற ராகங்கள், வேற வேற தாளங்கள், இப்படி எப்படி போட்டு சங்கதி போட்டு எல்லாரும் ஆஹா சபாஷ் அப்படின்னு சொல்ற சங்கீதம் வேற, அந்த பஜனை வேற. இது ஒரே நாமம் தான். பகல் கதி கதைக்கு ஒரே நாமம் திருப்பி திருப்பி சொல்லணும்னா சொல்லி பார்த்தா தான் தெரியும். அது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம். ஏன் வேற எதுவும் நாமாவளி கிடையாதா? வனமாலி பாசு அதெல்லாம் கிடையாதா? திருப்பி ஹரேரா மாதிரி என்னையா ஏதாவது ஒரு கீர்த்தனங்கள் 4 இருந்ததுனால கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இல்லை ஒரு ஆடு மாம்பேவான்னு இருக்க வேண்டாமா? நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, அந்த மாதிரி பாட்டெல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் இந்த பாம்பு மாதிரி ஒருத்தர் ஆடுவார் இந்த பஜனைக்கு. இதெல்லாம் சம்பிரதாய பஜனையில் உண்டு. உடனே ஒருத்தர் அங்கே கொம்பு எடுத்துட்டு வந்துடுவார். எங்கள் வீட்டில் பாம்பு வந்து நாங்கள் அடிச்சிருவோம் கொம்பால். இந்த பாம்பு இதெல்லாம் உண்மை, நான் சொல்றதுல பொய் இல்லை. எல்லாம் சம்பிரதாய பஜனை கும்பகோணம் சைட்லலாம் போய் பாருங்க, சம்பிரதாய பஜனையில் இதெல்லாம் உண்டு. ஆடு பாம்பே உண்டு, எல்லாம் உண்டு. அது மாதிரி இருந்தால் டைம் பாஸ் ஆகிடும். ராத்திரி பூரா விடிய விடிய காத்தால 6 மணி வரைக்கும் பாட்டி, சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சாலும் காத்தால 6 மணி வரைக்கும் விடிய விடிய பஜனை பண்ணுவாங்க. ஒவ்வொரு பாகவத்திலும் அவாவா தன்னுடையதான குரல் எவ்வளோ பெருசு இருக்குப்பார், ஹை பிச்சில் பாடுறம்பார், எப்படி வளைக்கிறம்பார், எப்படி பிருகா கொடுக்குறம்பார், இந்த ராகத்தை எப்படி நான் பிடிச்ச பற்றியா கரெக்டாக பிடிச்சிட்டேன் ஸ்ருதி சுத்தமாக அப்படின்னு தற்பெருமைக்கு பாடின்னு இருப்பாளே தவிர இந்த அகநாமத்தில் வந்து உருப்படியா 1 மணி நேரம் இந்த பாகவதாவில் உட்கார சொன்னாலும் வராது. என்ன ஒரே நாமம் ஒன்றும் இல்லை, உப்பு சப்பு இல்லாத இருக்கு நெய்யாது அப்படின்னு தோணி போயிடும். ஏன்னா இதுதான் நாம ருச்சி. ஒரு நாமம் போதும், அதையே சொல்ல சொல்லதான் ஏக சிந்தனாய் குருகூர் சடகோபன் அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரிபாசதே. அந்த அனன்யனால எப்படி வரும்? சும்மா வராது. அதனால நாமத்திலையும் அகண்ட நாமம் அவ்வளோ சுலபம் இல்லை. மற்றவர்களுக்கெல்லாம் 1/2 மணி நேரம் தான் ராமானுஜா வரும். எங்கள் 3 பேருக்கும் 12 மணி நேரம் உண்டு. 12 மணி நேரம் நாங்கள் சொல்லியே ஆகிறோம். என்னடா நான் பெருமாள் நமக்கு கொடுத்து தள்ள கட்டுறான், நீ சொல்லுடா, மற்ற 1/2 மணி நேரம் சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்க உட்காந்து அப்படின்னு உட்கார வைக்கிறாரு. இதுதான் கிருப்பை. ஏண்டா இது கிடைச்சிருமா சம்சாரத்தில்? எதை வேணா கிடைச்சிரும். இது கிடைச்சிருமா? நாமம் சொல்றது கிடைச்சிருமா? சோம்பரை உகத்தி போதுன்னா சோம்பேறியை கண்டா ரொம்ப ஒப்பாரம் ரங்கநாதன். எந்த தெய்வத்தையும் உகக்காது. சோம்பேறி சுறுசுறுப்பாக இருக்கணும், விறுவிறுப்பாக இருக்கணும், காரியம் பண்ணுறவனாக இருக்கணும். அவளை கண்டதானே பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அத்தை விட்டு சோம்பரை உகத்தி போலும் அப்படின்னு மெனக்கண்டு தொண்டடி புரியாடுவா சொல்கிறாங்க. எதை மாதிரி சோம்பரலாம் உக்காண்டு இடத்துல நாமம் சொல்லிட்டே வேற ஒரு ஜோலி இல்லை அவனுக்கு. அந்த மாதிரி சோம்பேறி கிடைச்சா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வராது, அவ்வளோ சுலபம் இல்லை. அதுவும் இந்த கலியில் நாமம் தான் கதி. என்ன கதிடானா? கதினா ஏதோ பாவம் போடுறதுக்கு புண்ணிய பலன் கிடைக்கிறதுக்கெல்லாம் இல்லை. இதுதான் நமக்கு பொழுதுபோக்கே விட்டார். போகத்திற்கும் ஏதுவாயிருக்கும் பகவானுடைய நாமம் தான் பொழுதுபோக்கு. அதுதான் நமக்கு பரம போக்கியமாக இருக்கக்கூடிய.
அதில் இந்த பலன் வேணும், அந்த பலனை விரும்பி அதுக்கெல்லாம் நாமம் சொல்லக்கூடாது. ஆனால் நாம எல்லா பலனையும் கொடுப்போம், கேட்ட பலன்லாம் கொடுப்போம். ஆனால் அல்ப பலனுக்காக போய் இந்த இடத்துக்குன்னா திருப்பாவை வியாக்கியானத்தில் பெரியவாச்சார் பிள்ளை போன்றவெல்லாம் சொல்கிறா, விலை உயர்ந்த ரத்தனம் தனக்கு கையில் கிடச்சதுன்னா, ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு கிடச்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஏதோ பழப்பலன்னு கையில் ஒரு கல் கிடச்சிருக்குது, கண்ணாடி கல்லோ என்ன கல்லோ தெரியாது, இது வேல்யூ தெரியாது. வாசல்ல வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸுன்னு கத்தின்னு போகிறான். இவன் இந்த மாணிக்கத்தை எடுத்துன்னு போய் கையில் கொடுத்துட்டு இந்த 1 கிலோ பீன்ஸு கொடு. அவன் பார்த்தா ரொம்ப பழப்பலன்னு, ஐயோ எப்படி டால் அடிக்கிறது கொண்டு கொடுத்துட்டாரு, என்னவோ தெரியல. இது அநேகமாக 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இவர் 1 கிலோ பீன்ஸ் தான் கேட்குறாரு, 60 ரூபா தான் விலை அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாணிக்கத்தை போட்டுட்டு இதுக்கு எவ்வளோடானா பல கோடி ரூபா பெருமானம். அவனுக்கு தெரியாது, கொடுத்தவனுக்கு தெரியாது, வாங்கினவனுக்கு தெரியாது. 1 கிலோ பீன்ஸை வாங்கிட்டு வந்துட்டான். இது மாதிரி நாமத்துக்கு வேல்யூ தெரியாத நாமத்தை சொல்லிட்டு எனக்கு இடுப்பு வலி போயிடணும் நாராயணா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் நாராயணா, ரத்தனத்தை கொடுத்துட்டு 1 கிலோ பீன்ஸு வெண்டைக்காய் வாங்கிட்டு வரது மாதிரி இதெல்லாம் பெரியவாச்சார்களை சொல்ற வியாக்கியானத்தை அப்படியே உங்களுக்கு உடைக்கிறேன். திருப்பாவையில் இருக்கு. இன்னும் சில பேர்கிட்ட கையில் கிடைச்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, இது இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் வைக்கிறவங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, அரிசி பருப்பு வைக்கிறவங்க, இது செட்டியார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நகைக்கடை செட்டியார் இருப்பான், அவர்கிட்ட போய் செட்டி பக்கலிலே பெருவிலையெல்லாம் அப்படிங்கிறார் பெரியவாச்சார். அங்கே போயிடுச்சுன்னா அவன் பார்க்குறான், இருங்க மதிப்பு பார்த்துட்டு என்ன உண்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு போனான். அவன் சொன்னான் 1 கோடி ரூபாய் இந்த ரத்தனத்துக்குன்னா. நல்ல காலம் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்காத இவங்கிட்ட கொண்டு வந்தோம், 1 கோடி ரூபாய் பெருமானம்ன்றான் அந்த ரத்தனம். இத்தனோடு கல் டேப்பா, உடனே வித்துட்டானா 1 கோடி ரூபாய்க்கு. இந்த செட்டியார் சாதாரண கடை வச்சிருக்காரு, இவர் 1 கோடி ரூபாய் பெரிய கடை இருக்கு இன்னொன்று, அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த செட்டியார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அவன் என்ன சொல்லலாம், இதை பார்த்தோன்னே எங்கே கிடைச்சது உனக்குன்னா, கிடைச்சது எங்கே கிடைச்சதுல அந்த கேள்வி. இது விற்கிறதுக்கு வந்திருக்கேன், எவ்வளோ ரூபாய் பெருமானம், இது ஒரு 10 கோடி பெருமானம். அவன் 1 கோடினா இவன் 10 கோடினா. சரி ஏன்னா விற்க போறீங்களா சொல்லுங்க. இல்லை விற்கிறதுக்கு எவ்வளோ பெருமானம்னு கேட்கறதுக்கு வந்தேன். ஏன்னா இதை விட இன்னும் பெரிய கடை இருக்கு, சென்னையில் விற்கும். இங்கெல்லாம் மதுரைலாம் விற்றா ஒன்றும் போகாது. சென்னைக்கு போனால் இன்னும் விலை விலையெல்லாம் பெரிய விலை கிடைக்கும். அப்படின்னு சென்னையில் போய் இருக்கிறதுலேயே அங்கே போய் பங்காரு செட்டி அந்த செட்டி எத்தனையோ இருக்கு, அங்கே போய் எங்கேயாவது போய் கொடுக்கலான்னு போனால் அவன் திருடின வஸ்துவா உன் சொத்தான் கேட்கலாம். ஏன்னா அவனுக்கு தெரியுது வேல்யூ. ஏயா எங்கள் வீட்டில் பரம்பரையில் வச்சிருக்கிறது இது கல் எடுத்துன்னு வந்திருக்கேன், எந்த தான் சொத்து, எவ்வளோ பெருமானம், உன்னால கொடுக்க முடியும்னா ரூபா கூட இல்லாட்ட நான் கல்லை தூக்கி போயிடுறேன் அப்படின்னாங்க. அவன் பார்த்தான் இது ரொம்ப வேல்யூ, ஒரு 100 கோடி ரூபாய் தரேன் கொடுத்துரு, அவ்வளோதான் போகும் அப்படின்னா. 1 கோடி 10 கோடி 100. இனிமேல் சென்னையை விட்டுறோம், பாம்பே போயிடும். அங்கே இன்னும் பெரிய பெரிய செட்டியார் கடையெல்லாம் இருக்கு, சேட்டுகள் கடை அதெல்லாம் போயிடுவோம். அங்கே போனால் பெருவிலையே நாம் 1000 கோடின்னா அங்கே போனால் இதனோட கல்லுக்கு. உடனே இதுக்கு மேலே இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டுக்கு தான் போனோம். பார்த்தா சரி பாம்பேல வந்தோம், பெரிய சேட்டுக்கிட்ட போனோம், 1000 கோடி தரேன், இந்த அப்படி 1000 கோடி கொடு அப்படின்னு. அதுக்கு என்ன வேல்யூ பார்த்து பதிலுக்கு ரூபாயை வாங்கிக்கிறது, இந்த பொருளை கொடுத்துட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அது மாதிரி நாராயணான்னு சொல்லி வைகுண்டத்தை அடையிறதுக்கு ஆசைப்படும், அதுக்கு ஈக்குவல் வைகுண்டம். நாராயணன்னு சொன்னால் வைகுண்டம் தான் கிடைக்கணும் பலன். எனக்கு வைகுண்டம் போகணும்னு கேட்டுட்டானா இந்த ரத்தனத்தை கொடுத்துட்டு வைகுண்டம் கேட்டு 1000 கோடி ரூபாய் வாங்குறது மாதிரி நாராயணா சொல்லிட்டு வைகுண்டம் போடுதுன்னாங்க. ஒருத்தர் கத்திரிக்காய் வியாபாரிகிட்ட கொண்டு போய் ரத்தனத்தை கொடுத்துட்டு 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கி வந்துட்டான். இவன் நடந்து 1000 கோடி அதுக்கு சமம் அப்படின்னு தெரிஞ்சு 1000 கோடி ரூபாய்க்கு கல்லை வித்துட்டு வாங்கிட்டான். இன்னொருத்தர் இருக்கான், அது யாரா ராஜா. ராஜானா நிஜமான ராஜாவை சொல்கிறேன். ஏன்னா ராஜபாளையத்தில் வீட்டுக்கு வீடு எல்லாருமே ராஜா ராஜான் தான் போட்டுட்டு இருப்பான். அவளை பாவம் பூஜாவாக கூட இருப்பாங்க, ஏழையாக கூட இருப்பாங்க. நான் சொல்ல நிஜமாவே ராஜா, பாண்டிய ராஜன் சேர் ராஜன்லாம் சொல்லுவேன். அந்த ராஜாவே அவங்கிட்ட இந்த கல் கிடச்சுன்னா கத்திரிக்காய்க்கு கொண்டு போய் கொடுக்கவும் மாட்டான், 1000 கோடிக்கு வித்துருவும் மாட்டான். அவன் என்னடா உடனே ஒரு 10 வர வச்சு நகைலாம் செய்கிறாள் ஆசாகி, அவரை கூட்டு ஒரு அழகாக டாலர் பண்ணு, பதக்கம் பண்ணு, அதில் கொண்டு நடுவநாயகமாக இந்த கல்லை வச்சு பதி
அப்படின்னு சொல்லி ஒரு பதக்கம் பண்ணி அதை எடுத்து அழகாக போட்டுட்டு ஷோக்காக போய் கண்ணாடியில் எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும். மனைவி பார்த்து, ஏய் மகாராணி எப்படி இருக்கு, இந்த கல் போட்டிருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பூஷிச்சுண்டு அதை அனுபவிப்பான். புரியுதா? நான் ஏதோ விளையாட்டாக சொல்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் திருப்பாவை வியாக்கியானத்தை பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிற வியாக்கியானம். ஒரு சாதாரண கத்திரிக்காய்க்கு கொண்டு போய் கொடுத்தவன் அவருக்கு கத்திரிக்காய் தான் லாபம். இன்னொருத்த என்ன பண்ணான்னா 1000 கோடி அதுக்கு சமம் அப்படின்ட்டு ரூபாய் வேணுங்கிட்டான். முடிஞ்சு போச்சு. இவன் என்னடா விற்கவே இல்லை, பூஷணமாக பண்ணி போட்டுருப்பான், அழகு பார்த்துட்டு இருக்கான். அதை மாதிரி ஞானிகள் நாமத்தை சொல்லி ஒரு பலனையும் விரும்ப மாட்டான். நம்ம ஆழ்வார்களாக ஞானிகளாக இருக்கிறதுனால பகவானுடைய நாமத்தை சொல்றதே பிரயோஜனம்னு சொல்லுவாளே தவிர, இதை கொண்டு போய் செட்டியார்கிட்ட கொண்டு போய் 1000 கோடிக்கு விற்றானோ இல்லாட்ட இங்கே கொண்டு போய் கத்திரிக்காய் 1 கிலோ வாங்கினானோ இல்லாத அதை பூஷிக்கிற ராஜாவை போல வாழலாம். அதான் ஞானிச்ச பரதர்ஷபா கீதையில சொல்லிச்சு. ஞானிகளும் பஜனை பண்றா, அவ பஜனை பண்றதுதான் தனியா இருக்கு. ஏன்னா மொத்தமெல்லாம் எனக்கு அல்ப பலனை விரும்பி பண்றான் அர்ஜுனா, ஆனா இவ அப்படி இல்லை. ஞானிகள்னா அனுமான், பிரகலாதன், கோபிகள், உத்தமன், ஆழ்வார்கள், இவெல்லாம் நாமத்தை சொல்லுவா, ஒரு பிரயோஜனமும் எதிர்பார்க்க மாட்டேன். சொல்றதே பாக்கியம், இதுக்கு மேல என்னடா பலன் வேணும்? அதனால பிரகலாதனுக்கு இத்தனை நெருப்புல போட்டா, தூக்கி மலையிலேருந்து தள்ளினா, விஷத்தை கொடுத்தா, என்னென்னமோ பண்ணா இரண்யகசிபு. ஒரு தரமாவது அதுக்கு நாராயணா சொல்ல, ஐயோ கஷ்டம் வந்துட்டே நாராயணா, கஷ்டம் வரைச்ச சொல்லவே மாட்டான், இவள நாமத்தையே சொல்ல மாட்டான், அப்படியே கமுக்கமா இருப்பான். ஏன்னா இதெல்லாம் பிராரப்தான், கஷ்டம்னு வரும் உலகத்துல இருந்தா அதெல்லாம் அனுபவிச்சு தீர்க்கணும்னா தீர்க்கணும். இதுக்கு போய் நாராயணா சொல்றது கத்திரிக்காய் வியாபாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்த ரத்தனம் மாதிரி போயிடும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஹனுமாருக்கு வால்ல நெருப்பு வச்சான், ராமனை வைக்க சொன்னான், வச்சுட்டான். அடுவாவி பசங்க இந்த ராட்சசெல்லாம் எனக்கு வால்ல நெருப்பு வச்சுட்டானே, ராகவா என்னை காப்பாத்து ஒரு தடவை சொன்னாராங்க. அதுக்கு ராமநாமன் சொன்னாரா, இப்படித்தான் எனக்கு உயிர் போகணும்னு இருந்தா பொசுங்கி போனேன், இதுக்கு போய் ராமநாமத்தை போய் செலவழிப்பேனா, வேஸ்ட் பண்ணுவேனா அப்படிங்கிறார். அதுதான் ஞானிக்கு லட்சம். ஆழ்வார்கள்லாம் அல்பபன் வைகுண்டத்துக்கும் சரி சாதாரண விஷயத்துக்கும் சரி எதுக்குமே நாராயணா சொன்னதில்லை. அவள நாராயணா சொன்னது எதுக்கிட்டாதான், எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் உரைமின் நமோ நாராயணமே. திருமறையூர் நாச்சியார் கோவில் பாசனம். நாச்சியார் கோவில் பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய நாமம் நமோ நாராயணத்தை நானும் சொல்றேன், அடியவர்களே நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. ஆனா இது எப்படி தித்திக்கிறது, தேனும் பாலும் அமுதுமாய அப்படி டேஸ்டா இருக்கு. அப்போ அதோடைய ருச்சியை பார்த்து அதுல சப்பு கொட்டுறவாள குழந்தைங்களுக்குலாம் ஸ்வீட்டு கொடுத்து கிடைச்சதுன்னா, ஒரு கேக் கொடுத்தாலும் சும்மா வாயில் இங்கே கோடியில வச்சுக்கணும், இப்படி இருக்கும், அப்படியே வச்சுக்கணும். 1 மணி நேரம் நம்மள்கிட்ட கொடுத்தா கச்சு குடிச்சுக்கிட்டு போட்டு மொத்தம் முழுங்கிடுவோம். ருச்சி பார்க்கறதுக்கு தெரியாது நமக்கெல்லாம். தித்திப்பா இருக்கு ரைட் அப்படின்னு கடிச்சு முழுங்கிடுவோம். உடனே ஒரு சாக்லேட்டை கையில் கொடுத்தா 1 மணி நேரம் ஆனாலும் வாயிலே இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் அப்படின்னு இருக்கும். அந்த சப்பு கொட்டுறதுன்றது அந்த ருச்சி. அதை மாதிரி நாமத்தினுடைய ருச்சி காரணம் எதாவது கணக்கு கொடுத்துன்னு கடிச்சு முழுங்கிட்ட அப்புறம் என்ன இருக்கு, சுவை தெரியணும் இல்லையா? அதனால நம்ம ஆழ்வார்களோ ஞானிகளான பிரகலாதாதிகளோ அல்லது ஆஞ்சநேயர் போன்றவாள்லாம் ஞானிகளாற்றவாள் நாமத்தினுடைய ருச்சிக்கு ஆசைப்பட்டு சொல்லுவாங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்லுவாளே தவிர தப்பி தவறி எனக்கு அந்த பலன் அல்ப பலன், வைகுண்டம் கூட அல்ப பலன் தான். அதான் அச்சுவை பெண்ணும் வேண்டேன்னு விட்டான். வைகுண்டமே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாங்கிறார். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. வைகுண்டம் போனால் அங்கே போயிட்டு எனக்கு இந்த மாதிரி அகண்ட நாம பஜனை பண்ணலான்னு அனுமதி இருந்தால் நான் வேணா வைகுண்டம் வரேன்றார் ஆழ்வார். அங்கெல்லாம் வந்த சாமகானம் தான், சாம வேதம் கத்தனம். இதுதான் வைகுண்டம் போனா சாம வேதம் ஓதி திரியணும். அங்க போய் கொண்டு ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 இது மாதிரி பாட முடியுமானா சாமவேதம் சொல்லு. ஏதத் சாமகாயன் ஆஸ்தே வேதமே சொல்றது. அங்க போனா சாமவேதம் சொல்லணும்.
அங்கே பகவான் சாமவேத பிரியா சாமகான பிரியா அப்படின்னு சொல்லிட்டு சாமவேதம் அவதாரைய அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாமவேதம் சொல்லணும். புரியுதா? அங்கே போய் பண்ணி பஜனை எல்லாம் பண்ண முடியாது. அதுக்குதான் சம்சாரத்தை நமக்கு கிடைச்ச பாக்கியம். வைகுண்டத்தில் போட கூட கிடையாது, இங்கேயே அனுபவிச்சு தீர்த்துணும். ஏன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாதோ வைகுண்டம் கொடுத்துட போறாரு பெருமாள் இதே ஜென்மாவில். அப்புறமா அங்கே போய் அங்கே பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் இங்கே பூலகத்தில் இருந்ததே, நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டோமே, நீட்டி முழக்கிட்டு இதுக்கு சபாஷணமே பண்ணிக்காது இருந்துக்கலாமே, பண்ணிட்டு வைகுண்டம் வந்துட்டோமே, பூமியில் இருந்தக்க 4 அக்கண்ட பஜனையில் ருச்சியாவது கட்டுக்கலாமே அப்படின்னு அப்புறமா போய் அங்கே வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதுதான் முன்னாடியே சொல்லிடுது. வைகுண்டம் போனால் சாமவேதம், இங்கே இருந்தால் நமக்கு நாம் நிறைய சொல்லுவோம் அவன் நாமங்களேன்றது மாதிரி நிறைய ராமானுஜா கத்து. ராமானுஜான்றது பெருமாள் பேரும் ஆச்சு, ஆச்சாரியன் பேரும் ஆச்சு, கத்து. இதெல்லாம் இப்போதான் பாக்கியம். அப்புறம் வைகுண்டம் போயிட்டு அதெல்லாம் நடக்காது, வீண் போயிடுத்துன்னா அதெல்லாம் நடக்காது. காற்றுள்ள போதே தூற்றிகள். அதனால் இந்த அகண்ட நாம சங்கீர்த்தனம் இருக்கு, இது கலியுகத்தில் இருக்கிறவளுக்கு பெரும் பாக்கியம். கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகத்தை காரணம் கலியில பிறந்தவளுக்கு தான். அதுதான் கலி சாதுன்னார் வியாசரே. இந்த கலி நல்ல யுகம், கிருதயுகத்தை நல்ல யுகம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கலியை போய் தோஷ தூஷிதமா இருக்கு, இதை போய் சொல்றாரு. என்ன கலியில தான் ரொம்ப சுலபம். நாமத்தை சொன்னா போறோம், எல்லா பலனும் கிடைச்சிடும், நாமமே ருச்சிகரமா இருக்கும் அப்படிங்கலாம் இருக்கிறதுனால கலிக்கு ஏற்ற தர்மமே நாம சங்கீர்த்தனம் தான். ஆனா இந்த நாமத்தை நீ வித்துடக்கூடாது, செட்டியார் பக்கத்துலேயும் போய் வித்துடக்கூடாது, காய்கறி வியாபாரத்தை போய் வித்துடக்கூடாது. இதை சொல்கிறதுக்கு பாக்கியம் அடுத்து எப்போ சொல்லணும், அக்கண்ட நாமம் நான் வந்துடும் அப்படின்னு காத்துன்னு இருக்கணும், போய் கலந்துக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணணும் அப்படின்னு அதை ருச்சி கண்டமாக சொல்லுவாள். அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவளால் விட முடியாது. நாம மகிமை அலாதியாக இருக்கு. பகவான் தராத பலனெல்லாம் நாமமே கொடுக்கணும்னு ஆழ்வார் சொல்றார். ரொம்ப அலாதி நாமம். நம்ம பெரியவாள்லாம் பூர்வாச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாதன புத்தியா செய்யும் அவையும் சாதனையாக நினைச்சுன்னு நாமம் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து சொல்றதுக்கு தான் சாதனை. ஒரு காய்கறி நெருக்கிறான்னா என்ன பலனுக்காக காய்கறி நெருக்கிறான்னா, நாக்குக்கு ருச்சியாக சாப்பிடணும், வயிறுக்கு ரொம்பணும், இதுதான் பலன். அந்த பலனுக்கு இப்போ உட்காந்து காய்கறி நெருங்கிட்டு சாம்பார் பண்ணிட்டு இருக்கான். இது சாதனை, அது சாத்தியம், பலன். அதை மாதிரி நாமத்தை ஒரு சாதனமாக நினச்சி இதனால வைகுண்டம் கிடைக்குமோ அது கிடைக்குமோலாம் நினச்சி சொல்லாத, நாமன் சொல்கிறதே பிரயோஜனமாக சொல்லுதான் நம்ம பெரியவா பூர்வாச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால. இன்னொன்று, பெருமாள் இப்படி கேட்கக்கூடாது, இப்படி சொல்கிறதும் தப்பு தான். இருந்தாலும் நம்ம பூர்வாச்சாரியர் சொல்லுகா, பெருமாள் வசத்தியா நாமம் உயர்ந்ததா, இது ரெண்டுத்துல எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டால், பகவானை காட்டிலும் பகவானுடைய நாமம் தான் ரொம்ப உயர்ந்தது. ராமனை காட்டிலும் ராமான்ற சொல், கிருஷ்ணாங்கிற சொல், நாராயணா அதான் உத்தமன் பேர் பாடி, பேர் தான் உத்தமனை பாட சொல்ல, உத்தமனுடைய பேர் தான் பாட சொன்னான் இல்லையா? ஏன் அப்படின்னா பகவானை காட்டிலும் உயர்ந்தது பகவானுடைய நாமம். இது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம், ராமானுஜ சம்பிரதாயத்து சித்தாந்தம். பகவானை காட்டிலும் உயர்ந்தது பகவான் நாமம். இதே மற்ற அத்வைதிகள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் என்ன சொல்லணும், பெருமாளும் நாமமும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்வா. நம்ம பெரியவா ராமானுஜர்லாம் அப்படி ஒத்துக்கல. நாமம் பெருமாளோட உயர்ந்ததுன்னு வாச்சிய பிரபாவம் போலென்று வாச்சக பிரபாவம் அப்படின்னு பிள்ளை லோகாச்சாரியர் மும்மூட்சிப்படியில் ஒரு சூத்திரம் சொல்றார். வாச்சக பிரபாவம்னா, வாச்சகம்னா நாமம், வாச்சியம்னா பெருமாள். பெருமாளை காட்டிலும் உயர்ந்தது பகவானுடைய நாமம் தான். ஏன், என்ன வித்தியாசம்? பெருமாளை காட்டிலும் உயர்ந்ததுன்னா என்ன வித்தியாசம்னா, பெருமாள் இறங்கி வந்துட மாட்டார், நாமும் இறங்கி வந்துடும். பெருமாள் புறப்பாடுனா அது சரி, அங்கெல்லாம் போகக்கூடாது, தலித்து இருக்கிறான் அதெல்லாம் போ அப்படின்னு பெருமாள் அங்கேயே திரும்பிடுவான், இவளை திருப்பி விட்டுருவான். பெருமாள் திருப்பறாரு, இவா திருப்பி விட்டுருவா புறப்பாடு. ஆனால் பஜனை பண்ணுற கோஷ்டி என்னன்னா, அது தலித்தாது இழித்தாது, எல்லா காதலையும் போய் விழணும். நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பக்தருள்ளீர் வந்து வல்லாண்டு. நாடு நகரம் எல்லாருக்கும் இருந்தாலும் சேரிக்கு இவா தலித்தா, இவா சேரியில் பொறுத்த வாழ இவன் பண்ணலாம் பறையலாம், அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் நாமம் போகும். பெருமாள் வரணும்னா கூட 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நாம எங்கே வேணால் வரும், எந்த இடத்துக்கு வேணால் வரும். அதுதான் நாமம் சக்தி. இன்னொன்று, நம்ம நாக்கிலேயே விளையாடி இருக்கும்.
நாக்கு விட்டு தழும்பெழ நாரணா வென்றுனார். நாக்குல தழும்பு ஏறணுமா? நாக்குல தழும்பேற அளவுக்கு நாமம் சொல்லணும்னா அது எப்படிதான் தெரியல. இது வேடிக்கையா சொல்லணும். ஒரு உதாரணம், ஒருத்தன் ஜுரம் வந்துருச்சுன்னு டாக்டர்கிட்ட போனான். டாக்டர்கிட்ட போனால் முதல்ல எங்க நாக்கு நீட்டு டார்ச் அடிச்சு பார்ப்பான். நாக்கு நீட்டு. இவன் இங்கேருந்து இவன் பாகவதன் போனான், உடம்பு சரியில்லை, நாக்க நீட்டுன்னு டார்ச் அடிச்சான். அவன் நாக்க நீட்டு டாக்டருக்கு தூக்கி வாய்ப்படுது. என்னடா நாக்குல நாராயணா இருக்கு. என்னடா இது? ஏதோ இந்த கல்வெட்டில் போட்ட மாதிரி, வீட்டு வாசலில் கல்வெட்டு சின்னதாக போடுவான். இந்த வீட்டு இல்லத்துக்கு பேர், சில வீட்டுக்கு பிருந்தாவனம்னு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறான் இல்லையா, அது மாதிரி வீட்டுன்னு பேர் வைக்கிற மாதிரி நாக்குல நாராயணா 4 அக்ஷரம். டாக்டர் அப்படியே மேக்கப் போட்டே கொடுத்தான். இப்போ டாக்டருக்கு வைத்தியம் பார்க்க இன்னொரு டாக்டரை கூப்பிட்டு அந்த நாக்குல பச்சை குத்தினா மாதிரி அப்படியே வடு. ஆழ்வார் சொல்ற, பெரிய ஆழ்வார், தழும்பேட நாரணாய். நாக்குல தழும்பேற அளவுக்கு நாராயணனா எவ்வளவு சொல்லியிருக்கணும், எவ்வளவு முறை திருப்பி திருப்பி மூச்சுக்கு மூச்சு, அதான் பேச்சுக்கு பேச்சு நாராயணனா. அப்படி நாமம் சொல்லணும்னு ஆழ்வார்லாம் சொல்றாலே, அந்த அளவுக்கு நாக்குல தழும்பேற அளவுக்கு நாமம் சொல்றது தான் பரம பிரயோஜனம், பாக்கியம். அப்படிங்கிறதுனால அந்த நாமம் நம்ம நாக்குல வந்துடும். பெருமாள் வர்றது சுலபம் இல்லை. இப்ப அழகர் இருக்கார், அழகரை போய் தொட்டு கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா விடுவாளே, அது அடிச்சு வேட்டி விடுவாள். மனசால என்ன பண்ணலாம், நேரில் போய் கட்டிக்கிற அந்த அந்த ஓரமாக நீ பெருமாள் மேல கூட பட வேண்டாம், பெருமாளுடைய வேஷ்டியில கூட பட வேண்டாம். அந்த ஸ்ரீபாதம் தாங்கள் தூக்கிட்டு போறால இந்த வார்கோல், இந்த கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்பை போய் தொட்டு கடல வந்து நீ கத்துவா, வெள்ள அடிச்சு வரட்டும், கிட்ட வராப்போ அப்படிவா. அந்த கம்பை கூட தொட விடப்பாங்க. நான் பெருமாளையா தொட்ட, கம்பு தானே தொடறேன்னா கம்பும் சேர்ந்து தான் பெருமாள். போ, நீங்க தொடறீங்களே, இவனுக்கு ரைட்டு கொடுத்துருக்காரு பெருமாள், அதுக்கு நீங்க எல்லாம் போட்டி போவல அப்படின்பா. அவ பெருமாளை போய் தொடரணும்னா முடியாது, ஆனா நாமத்தை தொடரணும்னா முடியும். நாம நம்ம நாக்கை விட்டு போவே போகாது. ஒரு நாள் இங்க உட்காந்து சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் பாருங்க, நம்மள அறியாத சுழனிட்டே இருக்கும். அரே ராம் சக்கரம் மாதிரி சொல்லணும். ஏன்டா நாம நம்மளை பிடிச்சிடுறோம், நம்ம அதை பிடிச்சிக்க வேண்டாம், நாம நம்மளை பிடிச்சிடுறோம். அப்படிங்கிறது தான் இங்கே விசேஷமாக இருக்கிறதுனால பெருமாள் நம்மளை பிடிச்சிக்கிறாரோ இல்லையோ நாமும் பிடிச்சிடுறோம். இந்த சில வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்கு, சின்ன குழந்தை ஆசையாக இருக்கும், நல்ல குண்டு குழக்கட்டையாக இருக்கும். அந்த குழந்தைய பார்த்தாலே கண்ணத்தலை கிழி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கும், ஆசையாக இருக்கும். நல்ல சக்க செவியல் வேறு இருக்கும். சில குழந்தை நல்லா இருக்கும், சூட்டியாக இருக்கும், ரொம்ப சமத்தாக இருக்கும், குறுகுருன்னு இருக்கும். பார்க்குற பார்வட்டி மூச்சு வீழ்ச்சியெல்லாம் பார்க்கறச்சு ஐயோ சேர்த்து கட்டிக்கணும் போல இருக்கிற வா அப்படின்னா அப்படின்ட்டு ரப்பு ராங்கி காமிச்சிட்டு போயிடும். இல்லைன்னா அம்மா தலைப்பு பின்னாடி போய் நின்று எட்டி பார்க்கும். கிட்டே வராது, ரொம்ப மோசம் அந்த குழந்தை. இந்த குழந்தைய போய் பிடிக்கணும்னா ஓடி போயிடும், கிட்டே வராது. அதுக்காக என்ன பண்ணுவா, அங்கேருந்து போய் இந்த குழந்தைக்கு பிடிச்ச சாக்லேட்டு இல்லை பிடிச்ச பிஸ்கெட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்தா குழந்தை இந்த வச்சு சாப்பிட்டா டீ பார்க்கும். இவன் நமக்கு வேண்டி வாழா வேண்டாது வாழா, யார் தெரியல கொடுக்குறா வாங்கிக்கலாமா கூடாதா அப்படின்னு சங்கோஜப்பட்டு அம்மா புடவை தலைப்பையே பிடிச்சிட்டு எட்டி பார்க்கும். சபலமும் இருக்கும், இந்த சாக்லேட்டில் அல்ப ஆசையும் இருக்கும். உடனே என்ன பண்ணலாம், மெதுவாக அம்மாவுடைய புடவைக்கு பின்னாடி இருந்து அப்படியே இப்படி கை நீட்டும், கையை மட்டும் மெதுவாக நீட்டும், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துடணும். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே கை நீட்டின வேகத்தில் கையில் கொடுத்துடணும். அது சாப்பிட்டு எடுத்துன்னா பரவாயில்ல, இவ வந்திருக்கிறவா புதுசு தான் இருந்தாலும் எதுவும் கொடுக்குறாரு, நமக்கு பிடிச்சதான் கொடுக்குறா அப்படின்னு. அப்புறமா அடுத்தது நம்ம வந்து எனக்கு வச்சுக்க, அம்மா பின்னாடியிலேருந்து இல்லை, அம்மா பக்கத்தில் இருந்து புடவை தலைப்பை பிடிச்சி கொடு அப்படின்னு வாங்கிக்கும். அதுக்கப்புறமா இன்னும் பழக்கமாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. நீ அங்கே கதவை திறக்கிறதுனால சாக்லேட் மாமா வந்துட்டு அப்படின்னு தயாராக இருக்கும். அம்மா புடவையெல்லாம் பிடிச்சிக்காது, தயாராக இருக்கும். இந்தா வாங்கிக்கோ அப்படின்னா வாங்கி ஓட்டமாக ஓடி போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் பழகி போயிடுதுன்னு வச்சுங்க. என்ன வெறும் கையோட வந்திருக்கேன், எங்கே இந்த சாக்லேட் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா ரொம்ப பழகிட்டவங்க தலை மேலே ஏறி உட்காரும், விட்ட மாட்டேன்னு தலை மேலே ஏறி தோல் மேலே ஏறி தலை மேலே ஏறி உட்காந்துட்டு அது ஆட்டம் ஆட்டம் கொஞ்சம் இறங்க கீழே இறங்காது. எப்படி இந்த குழந்தையோ அது மாதிரி தான் நாமமும். இந்த நாராயண நாமத்திற்கு அந்த நாமத்தை அது குழந்தை மாதிரி தான்,
கொஞ்சம் நாக்குக்கு வாயே நாக்கு வாயினா கிராக்கி காட்டும் முதல்லாம். எல்லாம் நிறைய பேர் பாருங்க பஜனையில் இவன் கத்துறதான் கத்தின்னு இருப்பாள். இதுவரை சில பேர் அப்படி கல்லுடி மங்க நாக்கு அப்படியே உட்காந்துருப்பான். எல்லாரும் கத்தின்னு வாய் திறக்க மாட்டான். ஏன்னா அந்த குழந்தை இன்னும் வரல, கிட்ட வரல, பழகலைன்னு அர்த்தம். எல்லாம் நான் பார்த்துட்டு தான் பேசுகிறோம். பஜனை கோஷ்டியில எல்லாம் போனால் அங்கங்கே ஊர் வர நாங்கள் தான் கத்துவோமே தவிர அவெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துக்கோம். வந்துருமா அந்த குழந்தை, அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு தடவை அப்படி சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், பழகி போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த நாக்கை விட்டு இறங்க மாட்டேன்னு அடம் பண்ணும். நான் நாமம் சொல்றதா இல்லை, போ நீ வெளில அப்படின்னு நாமத்தை பார்த்து நீ சொன்னேன்னா நான் போக மாட்டேன், முடியாது, போக முடியாது அப்படி போட்டு அட்டம் பண்ணி உட்காந்துருக்கிற குழந்தை மாதிரி உட்காந்துருக்க நாக்குலேருந்து ஒன்னாலும் வேற பேசவே முடியாது. ஒன்று அறியாத வாயில தான் வரும். பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு நாமந்தான். இந்த இது எப்பேற்பட்ட நாம வைபவம் தெரியுமா? நாமத்துக்கு தனி வைபவமே மகாத்மமே வச்சிருக்கா. நம்ம பெரியவாளே பூர்வாச்சாரியர்களே நிறைய எழுதி வச்சுட்டா. அதிலே பாகவதாதி புராணங்கள்ல சொல்ற 2 விஷயத்தை சுருக்கமா முடிச்சுக்கிறேன். பாகவதத்தை எடுத்தேன்னா நட்ட நடுவுல கொண்டு வந்து வைக்கிறார். சஷ்டஸ்கந்தம் 6வது ஸ்கந்தத்துல கொண்டு வந்து அஜாமிளனுடைய சரித்திரம் சொல்லி, அதனால மகாபாபியா இருந்தவன் வாழ்நாள் பூர கடைசியில புள்ளைய நினைச்சுட்டு நாராயணான்னு கூப்பிட்டா, கடைசியில யம தூதுவர்களெல்லாம் அடிச்சு விரட்டி விட்டா, விஷ்ணு தூதுவர்கள்லாம் வந்து கடைசியில் இவனை வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டான்னு கதை. இதை கேட்ட உடனே சுகபிரம்மாந்த சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்த சொன்னார். அதுக்கு உடனே அவனுக்கு பரீட்சத்து கேட்கறான் இல்லையா கதை, பரீட்சத்துக்கு தள்ளாடி போயிடுது. என்னையா அது, நாள் பூரா ஜென்மா பூரா பாவமே செய்து பாவியானேன்னு பாவியா இருக்கிறவன் பிள்ளைய நினைச்சுட்டு அவனுக்கு பேர் நாராயணன், அதை நினைச்சுட்டு கூட்டத்துக்குவா மோட்சம் அப்படின்னா அவனுக்கு வைகுண்டம் கிடைச்சிருது. ஏன்னா நீ யாரை நினைச்சுட்டு சொல்றேன்றது முக்கியம் இல்லப்பா, யாருடைய பேரை சொல்ற, எவனுடைய பேரை சொல்ற. குப்பம் இல்லை, சுப்பம் இல்லை, லில்லி இல்லை, புல்லி இல்லை, மல்லி இல்லை. இப்பதான் ஜீப்ராலேருந்து எல்லாம் பேர் வைக்கிறான் பசங்களுக்கு. கம்ப்யூட்டரில் தட்டிட்டு பேர் வைக்கிறான். அது என்ன காமிச்சாலும் சரி, ஜெட்ல பேர் வைக்கணும், ஜீப்ரா வச்சுருவா பிள்ளைக்கு, இல்லை நியூமராலஜியை பார்த்து பார்த்து பேர் வைக்கிறான். ஒரு ஆச்சாரிட்ட போய் இந்த குழந்தை பிறந்திருக்கான் இந்த நட்சத்திரத்தில், எனக்கு என்ன சுவாமி பேர் வைக்கணும் அப்படி கேட்டு வைக்கிற வேலையிலேயே 1 வயசு ஆயிட்டாலும் காத்துட்டு இருந்தார் நந்தகோபன். கிருஷ்ணனுக்கு பலராமனுக்கு பேரே வைக்கல. பலராமனுக்கு 2 வயசு ஆயிடுது, கிருஷ்ணனுக்கு 1 வயசு ஆயிடுது. 2 பேருக்குமே குழந்தைகளுக்கு பேர் வைக்கல. ஏன்னா கம்ப்யூட்டரில் பார்த்து நியூமராஜ் படி செட்டு ஏ பின்னு அப்படிலாம் பேர் வைக்கிற காலம் இல்லை. ஆச்சாரியர் வரணும். கர்காச்சாரியர் வரைச்சு 1 வயசுக்கு தான் அவன் வந்தார். வந்து அப்போ தான் கிருஷ்ணன் பேர் வச்சார். அவனுக்கு பலராமன் 2 வயசுக்கு பேர் வச்சார். அப்படி தானே இப்போ என்னடா நான் பேர் வைக்கிறதுக்கே கண்ட பேர் வச்சுடுறாளே, எல்லாத்துக்கும் ஒரு காவை போட்டால் முடிஞ்சு போச்சு. எல்லாராத்தையும் ஒரு கார், கனிஷ்கா, துனிஷ்கா, இந்த கா என்னமோ குமாரட்டி குட்டியில் பிறந்த உடனே காக்கா ராதிகான்னு பேர் வச்சாளுங்க. என்ன ஏன்னா குட்டி ராதி, கான்னு சொன்ன குட்டின்னு அர்த்தம். சிறுமி குட்டி ராதிக்கு ராதிகா அப்படின்னு. அதுக்காக எல்லாத்துக்கும் கனிஷ்கா, தனிஷ்கா, புனிஷ்கா, சூர்பனகா அதே வச்சிருவா. ஏன்னா வச்சிருக்கா, நான் பார்த்துருக்கேன். என்ன பேர் வச்சிருக்கேன், இந்திரஜித்துன்னு பேர், இந்திரஜித்துன்னு பேர் வச்சிருக்கான். ராவணன்னே பேர் இருக்கு தெரிய பேருக்கு. சிலோனில் நிறைய பேர் ராவணன்னே வச்சிருக்காங்க. அப்புறமா கம்சலான்னு ஒரு பொண்ணுக்கு பேர். கம்சன் பேரை தூக்கி நடுவில் லாப சேர்த்து விட்டா பின்னாடி கம்சலா. துஷலான்னு பேர் இருக்கு. யாருன்னா துரியோதனுடைய தங்கைக்கு. அந்த 100 பேருக்கு கடைசியில் ஒரு தங்கை இருந்தார் கௌரவன். அவன் வீட்டில் எல்லாருக்குமே துர் 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 எல்லாம் கெட்டதுகள், துஷ்டர்கள் எல்லாம். துரியோதனன், துச்சாசனன் அப்படின்னு ஆரம்பிச்சு 100 பேருக்கு பேரை சொல்றாரு. மெனக்கெண்டு அஷ்டோத்தர சத அர்ச்சனை பண்றது மாதிரி. அதெல்லாம் நம்மளாம் சொல்றதா இல்லை. வியாசர் தான் மெனக்கெண்டு மகாபாரதத்தில் 100 பேரையும் இருக்காரு. எல்லாத்துக்கும் ஆரம்பமே துர் துர் துர்னே வரும். யமக்கான் மனப்பாடம் பண்றது. அதெல்லாம் படிச்சோன்னா நமக்கு துர்நாற்றம் தான் எடுக்கும் மனசு பூரா. கடைசியில் பொண்ணு ஒன்னே பிறந்தது இந்த காந்தாய்க்கு. அவளுக்கு பேர் துஷலா. அவளுக்கு அது மாதிரி பேர் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி கம்சலான்னு பேர் வைக்கிறான். எங்கேருந்தோ வந்தது புதுசா. இந்த மாதிரிலாம் பேர் வைக்காங்க. 10 பாசுரத்தில் பெரியாழ்வார் சொல்றார், உங்கள் பசங்களுக்கெல்லாம் கேசவன் என்று பெயரிட்டு நீங்கள் தேடி திரும்பினோம். கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த கால் நாரணம் தன் அன்னை நரகம் புகாள்
அந்த குழந்தைக்கு பெருமாள் பேரை வச்சுட்டு இல்லை தாயார் பேரை வச்சுட்டு கூப்பிட்டு இருந்தியானா இந்த அம்மா அப்பா கண்டிப்பா நரகம் போக மாட்டா, வைகுண்டம் தான் போகும். யசோதைக்கு கிடைச்ச பாக்கியம், கௌசல்யக்கு கிடைச்ச பாக்கியம், தேவகிக்கு கிடைச்ச பாக்கியம் உனக்கு கிடைச்சிடும். ஏன்னா பகவானுக்கு அம்மா வரலாம், பகவன் நாமத்துக்கு அம்மாவா போயிட்டு உன் பிள்ளைக்கு குழந்தைக்கு பேர் வச்சா கண்ட கண்ட பேரை வைக்கிறாங்க. 10 மாசம் பெரியாழ்வார் பாடலாம், செங்கனிமால் திருநாமே இடத்தேற்றிய அப்படின்னு அந்த 10 மாசத்தை முடிக்கச்சே சொன்னார். பெருமாள் பேரா வைங்க. அத மாதிரி அந்த அஜாமலன் பிறந்தது காஞ்ஞகுப்ஜம்ன்ற ஊர்ல பிராமண குடும்பம், சத்பிராமண குடும்பத்துல பிறந்தான். பிராமண பையன் தான் அஜாமலன். அவன் மகா பாவி பாவி பாபின்னு எல்லாரும் கதை சுழற்சி சொல்றது. சத்பிராமண குடும்பத்துல பிராமண பையன் காலத்துல உபநயன சம்ஸ்காரம் பூணல் போட்டு வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணி சந்தியாவனத்திலேருந்து அக்னி காரியங்கள்லாம் ஒழுங்கா தர்மத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. காலத்தை வேதம் முடிச்சாச்சுனாலே பொண்ணை கொடுத்துருவான். அந்த காலத்தெல்லாம் வீடு இருக்கா, காடு இருக்கா, மாடு இருக்கா, சொத்து இருக்கா, படிப்பு இருக்கா, வேதம் படிச்சா படிப்பு முடிஞ்சிருக்கு, நல்ல பொண்ணை கொடுத்துருவான். அவனுக்கு நல்ல பொண்ணு பிராமணாலத்து பொண்ணு கிடைச்சது, கல்யாணம் ஆச்சு, குடும்பம் கொடுத்தமா இருக்கான். நல்ல பையன், கெட்டவன் இல்லை, நல்ல பையன். அந்த அந்த நல்ல பையன்னு சொல்லிச்சுதான் கெடுக்கிறதுக்கு நாங்கள் இருப்போம். ஆளு நம்ம பசங்களெல்லாம் கெடுத்தவா யாரோ, அது நல்ல பசங்களாக தான் இருந்தது. சேர்த்தி சரியில்லை அங்கங்க, அது அப்படியே தீர்ச்சி விட்டுறது, கலைச்சி விட்டுறது. அதை மாதிரி இந்த பையன் என்ன பண்ணா, காட்டுல போய் சமைத்து தர்ப இதெல்லாம் இவனுக்கு நித்தியத்துக்கு போகணும் இல்லையா, அதை பறிக்கிறதுக்காக காட்டுக்கு போனான். போன இடத்துல ஒரு வேசியை பார்த்தான். வேசி ஒரு பொண்ணு, அதை பார்த்தான். பல புருஷன்கிட்ட போறவோ அவளை பார்த்த உடனே மோகம், திடீர்னு ஒரு மோகம். அவள் அங்கேருந்து ஒரு பார்வை பார்த்தா, ஒரு சிரிப்பு சிரிச்சாலோ என்ன பண்ணாலோ தெரியல, அப்படியே மயங்கிவிட்டான். அவளுடையே சுத்தி சுத்தி சுத்தின்னு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோயே, நீ என்ன கல்யாணம். நல்ல அழகான பிராமணாலத்து பொண்ணு, கல்யாணம் ஆகி வாக்கப்பட்டிருக்கா, சௌக்கியமா இருக்கலாம், இருந்துட்டு இருக்கா ஒரு பக்கம். இருந்தாலும் அந்த பொண்ணை பார்த்தோன்னே சபலத்தை அந்த வேசியோடையே போயிட்டு இருந்தான். அப்புறமா யாரோ காட்டுக்கு வந்தவா அக்ரஹாரத்துலேருந்து அவள் வந்து பார்த்துட்டா, இவன் வேசியோட சுத்துறத ஊர் பூரா படபடைச்சு போச்சு. காஞ்ஞகுப்ஜம்ன்ற ஊர், அவனுக்கு ஊர் பூரா படபடைச்சு போச்சு. அஜாமலா பிராமணாலத்து பையனா பிறந்து வேதங்கள்லாம் வேசி பின்னாடி போறான். வேசி பின்னாடி இன்னொருத்த சொன்னார், நீங்க வேசி பின்னாடி போறதை பார்த்த அவன் போய் சாப்பிட்றான். வேற அங்க பூரா சுத்த மாமிசம், அதெல்லாம் சாப்பிட்றான் அவன் வீட்டில் போய். இன்னொருத்த சொன்னா, நீங்க மாமிசம் தின்னதை தான் பார்த்தேன், அங்க போய் இவன் மதுபானமும் பண்ண ஆரம்பிச்சுட்டான், குடி குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அங்க போய் கட்டு குடிச்சே வர போயிட்டான். இனிமே இவனை யார் வேத பாராயணத்துக்கு கூப்பிடுவான்? ஒழுங்கான பிராமணனா இருந்தாலே கூப்பிட மாட்டேங்கிறான். கடைசியில் இவன் கெட்டு குடிச்சவனா போயிட்டா, இவனை எந்த பிராமணன் யார் கூப்பிடுவான்? வேதத்துக்கு பாராயணத்துக்கு வான்னு கூப்பிட்டு இவனுக்கு சம்பாவனை யார் பண்ணுவா, மரியாதை யார் பண்ணுவா? கடைசியில் எல்லாம் போச்சு. எல்லாரும் இவனை ஒதுக்கிவிட்டா, ஜாதியை விட்டு. அவளோடையே இருக்கான். ஆனா அவன் வெறுமனை வச்சுப்படா, வேசி ரூபா இல்லை நகை ஏதாவது கொடுத்தாதானே இவனை வச்சுப்போ, போய் கொண்டு வா, போய் கொண்டு வா அப்படின்னு அனுப்புறா. இந்த அஜாமலன் வீட்டுக்கு வரான். வந்த உடனே அம்மா அப்பாலாம், ஏன்டா இப்படி கெட்டு குடிச்சவரா பெண்ணுங்க, நல்ல குடும்பத்தில் பிறந்துன்னு அழறா. முதல் நகையை கொடு. எதுக்குடா அவனுக்கு நகை? அவளுக்கு கொடுக்கணும். வேண்டாண்டா, தர்மாத்மாவா இருடா, உன்னை எவன் கேட்டான்? ஆத்துக்காரியா இல்லை உனக்கு சுகம் கொடுக்கறதுக்கு, ஏன்டா அங்க போறேன்னா இவள அப்படிங்கிறான், அலட்சியப்படுத்துறான். புடுங்கிட்டு போனான். கடைசியில் அவன் அம்மாவுக்கு திருமங்கல்ய தாலி தான் மிஞ்சுது. அதுவும் தாழ்னு கேட்டான், தர முடியாதுன்னு உலக்கை எடுத்து அடிச்சான். இரும்பு உலக்கையால் அடிச்சான். சுருண்டு விழுந்துட்டா, முறிஞ்சு போச்சு எறும்பெல்லாம். உடனே அவன் அப்பா பார்த்தா பயந்துட்டார். அம்மாவை இப்படி அடிக்கிறான், பெத்த அம்மா தானே, நம்மள என்ன அடிப்பாரோ தெரியலட்டு அள்ளி தூக்கிட்டு ஓடி போயிட்டார். அவன் அம்மா மனைவியை கட்டி தூக்கி வண்டி மாட்டு வீட்டில் ஏற்றி ஊரை விட்டு காலி பண்ணி ஓடியே போயிட்டார். இப்போ என்னன்னா, மனைவியை பார்த்தா இருக்கிறதெல்லாம் கொண்டான்னு அவள்கிட்ட பிடிங்கினா, கடைசியில் அவளும் என்கிட்ட இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு உண்மையை தான் சொல்கிறா. கடைசியில் அவளையும் அடித்து விரட்டி விட்டான், துரத்தி விட்டான். கடைசியில் என்னன்னா, அந்த வேசியை வீட்டிலேயே கொண்டு வந்துட்டான். காட்டில் போய் வேசியோடு இருந்தது போச்சு. இப்போ அந்த பொண்ணை வீட்டுக்கூடயே கொண்டு வந்துட்டான். அந்த வேசியை வீட்டிலேயே இருந்துட்டு அவளோடையே குடுத்தனம் பண்ணுறான். ஒழுங்கான மனைவியோடு குடுத்தனம் பண்ணி 10 பிள்ளைகளை பெற்றுட்டா தப்பு இல்லை. வேசிக்கிட்ட போய் பிள்ளைய பெற்றுட்டான். ஆனால் வேதம் படிச்சிருக்கான் இல்லையா? வேதம் சொல்றது 10 குழந்தைகளை பெற்றுக்கோ. வேதம்
10 குழந்தைகளை தசாஸ்யாம் புத்திரா நாமே தேகி பதிமேகா தசங்கிருதி. உனக்கு கணவன் தான் 11வது குழந்தை. இதுல 10 குழந்தைகளை பெற்றுக்கோ, 11வது குழந்தை யாருன்னா கணவனே குழந்தை. அப்போ ஒவ்வொருத்தரும் கல்யாணம் ஆச்சுன்னா 10 குழந்தைகளை பெற்றுக்கணும்னு வேதம் ஆர்டர் பண்றோம். தர்மத்துக்காக, காமத்துக்காக இல்லை, தர்மத்துக்காக. அதுல மற்றதெல்லாம் வேதத்தில் சொன்னதெல்லாம் விட்டோம். வேசிய வீட்டில் கொண்டு வந்துச்சுன்னு 10 குழந்தைகளை வரிசையா பெற்றா, ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் வச்சான், கண்ட பேரை வச்சான். இந்த கடைகுட்டியா பிறந்த 10வது பையனுக்கு மட்டும் இந்த தர்ம தேவத்தை இருக்க மாதிரி இவன் இத்தனை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ வேதம் படிச்சிருக்கான், எவ்வளோ சந்தியாவனம் பண்ணியிருப்பான், ஜபங்கள் பாராயணங்கள் எத்தனை பண்ணியிருக்கான் தர்மங்கள்லாம். அந்த தர்ம தேவத்தை இவன் ஐயோ கெட்டு குடிச்சவராக போயிட்டானே, இவனை எப்படா காப்பாற்றுறது தர்ம தேவதை பின்னாடியே 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 வந்து கடைசியில் எங்கடா எப்படா காப்பாற்றலாம். 10வது பிள்ளைக்கு பேர் வைக்கிற சந்தர்ப்பத்தை நாராயணன் வந்துருத்து வாயில. தர்ம தேவதை காப்பாற்ற இப்படிதான் காப்பாற்றும். நாராயணன்னு இந்த பிள்ளைக்கு பேர் வச்சான். 10வது இனிமே கடைக்குட்டி குழந்தைகிட்ட தானே பாசம் பொங்கும். அதனால இந்த கடைக்குட்டி பையனை அடிக்கடி நாராயணா என் செல்லம், நாராயணா சமத்து சக்கரை கட்டி இப்படின்னு நாராயணா நாராயணான்னு அதுகிட்ட பாசத்தை நிறைய வச்சுக்கிட்டானா. இப்ப 88 வயசு ஆயிடுது. படுத்த படுக்கையா கிடக்கிறான், சாக கிடக்கிறான். யமதூதுவர்கள் கண்ணுக்கே தெரியுதா? பொதுவாக யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். யமதூதுவர்கள் கண்ணுக்கு தெரிகிறா. பாசக்கயிறு எடுத்து அவன் கழுத்துல போட்டு முன் பின்னாக இழுப்பதன் முன்னோம்னார் பெரியார். முன்னாடி பின்னாடி பிடிச்சி இழுக்கிறா. உயிர் போக மாட்டேங்குது, இழுக்கிறது, சாக மாட்டேங்கிறது. ஏன்னா போறதுல இஷ்டம் இல்லை. அவ பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறா, பாசக்கயிறுனால உயிரை இழுக்கிறா, இவன் உயிரை விட மாட்டேங்கிறான், இழுபறியா கிடக்க. அந்த சமயத்துல அவனுக்கு என்ன தோன்றதுன்னா, யமபாசம் கழுத்துல விழுந்தும் கூட புத்திர பாசம் விடலை. அந்த பையனும் அப்பன்ட்ட பாசமே கிடையாது. எங்க அப்பன் கிடைக்காண்டா சாக போறான், நம்ம போய் பந்து விளையாடலாம் வாடா அப்படின்னு மைதானத்தை போய் பந்து பசங்களோட விளையாட போயிட்டான் அந்த 10வது பையன். இங்கேயோ யமபாச கயிறு விழுந்துட்டு இவன் கடைசி ஆசை என்னடா அந்த பிள்ளைய 10வது பையனை பார்த்துட்டு செத்துட்டா தேவலாம் அப்படின்னு இவனுக்கு அந்த பார்க்கணுன்ற ஆசையில எங்கேயோ தூரத்துல விளையாடுற குழந்தைய இங்கேருந்து கத்தினான். தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாத்வயம், நாராயணா அப்படின்னு இவன் கத்தினா. இவன் பிள்ளைய நினைச்சுதான் கத்தினா அவன் வருவான்னு. அந்த பிள்ளையோ அப்பன்ட்ட பாசம் இல்லாத எங்க அப்பா சாக கிடக்கிறான்டா, பெனாத்தின்னு இருப்பான், நம்ம விளையாடலான்டான்னு அவன் மும்முரமா விளையாடிட்டு இருக்கான் அந்த பையன். இவன் யாரை நினைச்சுன்னு நாராயணான்னு கூட்டானோ அந்த பயம் வரல. எவனை இவன் நினைக்கவே இல்லையோ அவனுக்கு தான் நாராயணன் பேரு வைகுண்டத்துல. அவன் பார்த்தோம் என் பக்தன் மொத்தம் என் பேரை சொல்றான், மகா பாபி என் பேரை சொல்றான்னு சொல்றதுக்கு மேல பெருமாள் சொல்ற என் பக்தன் பரம பக்தன். உயிர் போச்சு நாராயணன் வந்துருமா? துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிடும் நன்றாம் நஞ்சுதாம் கண்டீர் நம்முடைய விதைக்கு நாராயணா என்னும் நாமம் அப்படின்னாலே திருமங்கழ்வார் கடைசியில உயிர் போச்ச சொல்றதுக்கு வந்துருமாங்க வாயில. திடீர்னு ஐயோ என்ன வருமோ, திடீர்னு என்ன கத்துவோமோ, ஐயோ அனுவோமோ, அம்மா அனுவோமோ, எப்படி என்ன வாயில் என்ன சத்தம் வரப்போறது தெரியாது. ஆக உயிர் போச்சு அவ எத்தனையோ பேர் உயிர் போறது கூடவே இருந்து பார்த்தா தெரியும். ஒவ்வொன்று பெனாத்தின் சாவான். அப்படி இருந்துச்சு இவனுக்கு நாராயணான்னு எப்ப வாயில வருதோ அவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கான். ஜென்ம ஜென்மாவும் பண்ணியிருக்கான், இந்த ஜென்மாவிலையும் முன்னாடி பண்ணியிருக்கான், பின்னாடிதான் கெட்டு போயிட்டான் துஷ்ட சங்கம். அதனால பெருமாள் சொல்றாரு என் பக்தன் நாராயணன் கூப்பிடுறான், அவனை போய் காப்பாத்துக்கோ. யமலோகத்துக்கு தூக்கிட்டு போக பார்க்கறான், அடிச்சு விரட்டிட்டு அந்த ஜீவனை இங்க கொண்டு வா அப்படின்னா இவன் நாராயணான்னு கத்தி நான் பாச கயிறு அறுந்துடுத்து. யம பாசம் எவன் கழுத்துல போட்டாச்சுன்னா அது அருகவே அருகாது, உயிரை தூக்கிட்டு தான் போகும். பாசக்கயிறு அருந்து போச்சு. ஏன்னா இத்தோட ஜென்ம சம்சார பந்தனாது முச்சதே எல்லாம் விட்டு போச்சு. இந்த பாசக்கயிறு அருந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஜென்ம சம்சாரங்கள் எல்லா பந்தமும் விட்டு போயிடுச்சு. மாபைஹி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. அபயம் என்னடான்னு பார்த்தா இங்க எல்லாம் பயங்கரமா இருக்கு. கொம்பெல்லாம் முளைச்சு, கோரப்பெல்லாம் முளைச்சு, கண்ணங்கரேன்னு பார்க்கறதே கோரமா இருக்கு. அவளை பார்த்தாலே கதிகலன் அடி வேறே குடலே வெளில வந்துடும். அந்த அளவுக்கு பயங்கரமான ரூபத்தை 4 பேர் நிற்கிறா. இங்க பார்த்தாருங்களா சர்வே சாரு சதுர்புஜாஹா சர்வே நூத்தன வேசா சர்வே கிரீட்டினஹா குண்டலினஹா வர்ணிக்கிறார் அங்க சுகபெருமம்.
வந்த வாயு அப்படி இருக்கணும், அப்படியே ஜோதிடர் மயமா தக்க தக்க தக்கன்னு ஜொலிக்கிறான். எப்படி இல்லைன்னா குழல் அழகர், வாய் அழகர், கண் அழகர், கொப்போயில் எழுகமல பூ அழகர்னு பெருமாளே தான் இங்கே வந்து நிற்கிறவருக்கு. 4 பெருமாள் நிற்கிறவருக்கு எல்லாம் சர்வே சாரு சதுர்புஜா, 4 கையோட 4 பேர் இருக்கா. எல்லாரும் கையில சங்கு சக்கரெல்லாம் வச்சுருக்கா, ஆயுதம்லாம் வச்சுருக்கா, எல்லாம் குண்டலம் போட்டுருக்கா, சர்வாபரண பூஷிதர்களாம் பட்டு பீதாம்பரம் உடுத்திட்டு. இவாளை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இவாளை தப்பித்தவர்கள் இப்படி நினைச்சு பார்த்தா கூட பகீர்ன்றது, அடி வைத்த கலக்கிறது. இப்படி 2 பேரும் யமதூதர்கள் போற இடத்துக்கு வைகுண்ட தூதர்கள் வரமாட்டான். வைகுண்ட தூதர்கள் போற இடத்துக்கு யமதூதர்கள் வர முடியாது. இந்த அஜாம்பள பையன் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்க. வைகுண்டத்தின் நரகத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சுப்பான். அதுதான் அஜாம்பளன் கதையை இவ்வளவு ஆசையா சொல்றோம். நடக்கவே நடக்காது. என்ன இவா போற இடத்துக்கு அவா வரமாட்டா, அவா போற இடத்துக்கு இவா வரமாட்டா. அந்த ஜீவனுடைய தகுதி வேற, இந்த ஜீவனுடைய தகுதி வேற, 2 பேரையும் ஒன்னா சேர்த்து விட்டவன் இந்த அஜாம்பளன். இவன் அவளை பார்க்கலாம் மூச்சு அவா இவளை திருப்பி கூட பார்க்கறதா இல்லை. யம தூதுவர்களை வைகுண்ட தூதுவர்கள் பார்க்கறதாவே இல்லை. ஏன்னா பார்க்கவே நன்னா இல்லை, இவனையவன் பார்ப்பான் அப்படின்னு இவன் மூச்சு திருப்பிட்டுக்கா. ஆனா யம தூதுவர்கள் அப்படியே வெச்ச கண் வாங்காத வாய் குழந்து பெருச்சாலியே வாய்ப்புள்ள போனா கூட தெரியாது. ஆனு பார்த்துட்டே இருக்கான். நீங்களாம் யாரு? KUM, நீங்களாம் யாரு? நாங்கள்லாம் தர்மராஜனுடையதான சிஷ்யர்கள். தன்னை முதல்ல அறிமுகப்படுத்திட்டு நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அவ பதிலே நாங்க யாருன்னு பதில் சொல்லு. நீங்க எதுக்காக வந்திருக்கேள்? அழகா இருக்கேள், எதுக்கு வந்திருக்கேள்? இவன் மகா பாபி சித்திரகுப்தன் கணக்கு எழுதி வச்சிருக்காரு. யமதர்மராஜன் எங்க ராஜா சொல்லியிருக்காரு எடுத்துன்னு போகணும்னு. அதுக்காக தான் வந்து நிற்கிறோம். நீங்க தடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களே, நீங்க யாரு? உங்க ஊர்ல எல்லாருமே இப்படிதான் அழகா இருப்பேனா? எதுக்கோ வந்துட்டு எதையோ பேசுறான். பாகவதத்தை இதெல்லாம் ரொம்ப ரசம். இவன் வந்ததை ஜீவன் எடுத்துட்டு வந்து இவளை பார்த்து மயங்கி, உங்க ஊர்ல எல்லாருமே இப்படிதான் இருப்படா. உங்க எஜமான் பேர் என்னன்னு தெரியல, அவர் உங்களுக்கு இவ்வளவு கொடுத்து வச்சிருக்காரா, இவ்வளவு நகைகள், கண்ணை பறிக்கிற நகைகள், பட்டு பீதாம்பரங்கள். ஐயோ இப்படி அழகா இருக்கல, எப்படி இவ்வளோ? எங்க எஜமான் இருக்கா பாரு, சப்பாத்தி கள்ளி இருந்ததுன்னா அதுல எடுத்து மாலையை பண்ணி பாசுக்கு கழுத்துல போட்டு போங்கடா. எங்க எஜமான் எப்படி இருக்காரு, உங்க எஜமான் என்ன பாக்கியம் பண்ணிடும் நீங்கெல்லாம் அப்படின்னு இந்த யமதூதர்கள் சொல்லிட்டு நீங்கெல்லாம். உடனே அவா கேட்டா, நான் யாரு நீ யாருன்னு பேச விடு. தர்மத்துக்கு எது பிரமாணம்? ஆனா அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. தர்மராஜனுடைய சிஷ்யர்கள் இல்லையா, தூதுவர்கள் இல்லையா சொல்றான். வேத பிரணிகிதோ தர்மஹா, வேதம் தான் தர்மத்துக்கு பிரமாணம். வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ தான். அந்த வேதம் எதனால அது அவ்வளவு முக்கியத்துவம்னா, வேதோ நாராயண சாட்சாது ஸ்வயம் பூரிதி சுஸ்ரும. வேதம் வேற, நாராயணன் வேற இல்லை. ஸ்வயம் பரபிரம்மே சப்த பிரம்மமாக வந்தது வேதம். பரபிரம்மமா இருக்கிறது நம்ம மதனகோபாலன், கூடலழகர், கள்ளழகர், திருமோகூர்ல இருக்கிற துணை பெருமாள், வழிதுணை பெருமாள், காலங்கள். இது ரூபம் பிரம்மா, சப்த பிரம்மம் வேதம். அப்போ வேதம் வேற, பகவான் வேற இல்லை. ஆனால் அது பாகவதத்தை இந்த இடத்துல நடுநாயகமாக எடுத்து வைக்கிறார். அது யமதூதுவர்கள் வாயால சொல்றார். அப்போ வேதோ நாராயண சாட்சாத்து ஸ்வயம்பூ. இந்த வேதத்தை யாரும் எழுதல, இது ஸ்வயம்பூவாகவே இருக்கு. இதெல்லாம் சொன்னா சரி, எதுக்காக இவனை தூக்கிட்டு போனோம்? பாவம் பண்ணியிருக்கானே, பாவம் பண்ணி தூக்கி போய் என்ன பண்ண போறேன்? 4 அடி செம்மையாக கொடுக்கணும். எத்தனை தண்டனை சுத்தி, தண்டனை கொடுத்தா தான் சுத்தி. அதுதான் ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு, டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் இருக்கு. எதிரான நாராயணா இத்தினூண்டு ஒரு ஸ்பூன் போடுறது மாதிரி இத்தினூண்டு நாராயணான்னா எல்லா அசேஷமாக ஆரம்பித்து எல்லா பாவம் போயிடுது, தீயினு தூசாகம்னு ஆயிடுது, முடிஞ்சு வச்சு. அதனால் இனிமேல் இவன் வந்து வைகுண்டத்துக்கு தான் லாய்க்கு, உங்கள் ஊருக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, நாங்கள் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் யமதர்மராஜன்ட்டே போய் கேட்டுங்கோ அப்படின்னு அவளெல்லாம் விரட்டிவிட்டு இவன் பார்த்தோடு இவன் பார்த்தான். இவன் 2 பேரும் பேசுகிறத பார்த்தா நமக்கும் நல்ல காலம் உண்டு போல இருக்கே, எவ்வளவும் கிடையாது போல இருக்கே. இவன் ரொம்ப மேக்கரிச்சு பேசுகிறான் நமக்காக பரிந்துடு. யாரும் நாமளும் ஃபீஸ் கொடுத்து ஒரு வக்கீலை வைக்கலை, வக்கீலாக வந்து பேசிட்டு இருக்க, பைசாவே வேண்டான்னு பேசிட்டு இருக்க நமக்காக. அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் மாதிரி எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனுக்கு. ஆஹானா உடனே அவள் போன உடனே மெதுவாக படுத்துட்டே 2 பேர் பேசுறது இப்படி முடிச்சு பார்த்துருந்தான் சாக கிடக்கிற பையன். இந்த சமயத்தை இவெல்லாம் போயிட்டா யமதூதுவர்கள். விஷ்ணு பார்ஷதால் மட்டும் நிற்கிறா கடாட்சம் பண்ணிட்டு. உடனே எழுந்தான்,
அவசரமா உயிர் வந்துருது இல்லையா, எழுந்து KUM நீங்களாம் யாரு இவனு கேட்டான். பதில் சொல்லுவாள? பதிலே சொல்ல. ஒரு பார்வை பார்த்து சிரிச்சுட்டு பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டாளாங்க 4 பேரும். ஏன்டா இந்த பையனும் அங்கே தானே வரப்போறான், நீங்க யாரு, நாங்கள் எதுக்கு கேள்வி, நான் இதுக்கு பதில் சொன்னோம், வைகுண்டத்துல வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கடாட்சத்தை பண்ணிட்டு விஷ்ணு தூதுவர்கள் மறைஞ்சு போயிட்டா. உயிர் பெற்று எழுந்துட்டான். இப்போ அந்த எந்த குழந்தைய 10வது குழந்தைய பார்க்கணும் தானே கத்தினான். இப்போ உயிர் வந்துடுது இல்லையா, ஹே நாராயணா யாரா செல்லம் அப்படின்னு போய் கட்டிக்கணும் இல்லையா. வைராக்கியம் வந்துடுது. ஒரு க்ஷணசங்கேன சாதுஷு. வைஷ்ணவாவை பார்த்தாச்சுன்னா தன்னால உலக விஷயத்துல வைராக்கியம் வந்துடும், பகவத் விஷயத்துல ருச்சி வந்துடுமா. ஆனால் என்ன ஆச்சுன்னா அப்படியே அந்த வேசியை விட்டான், 10 பிள்ளைகளையும் விட்டான், எதுலையுமே பந்த பாசம் இல்லை. எனக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு இவெல்லாம் உபகாரம் பண்ணுவான் நினைச்சோம், நமக்கு உபகாரம் பண்றதுக்கு பெருமாள் ஒருத்தர் இருக்கார் பொருளுக்கே. நம்ம தான் வேதத்துல படிச்சிருக்கோமே, நாராயண பரம் பிரம்ம தத்வ நாராயண. இப்ப பழசெல்லாம் ஞாபகம் வருது, படிச்சிருக்கோம். நாராயணன் தான் பரபிரம்மம், பரம்தேயம், பரம்ஜோதி, பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவுக்கு சர்வ ஜீவ சுகிருத்து நண்பன் அவன்னா. இதெல்லாம் வேதம் படிச்சதெல்லாம் இப்போ ஞாபகம் வந்ததோ இல்லையோ, இனிமே அப்படியே அற்றது பற்றனில் உற்றது வீடுன்ற மாதிரி எல்லாத்தையும் பற்றுதல் நீங்கி நேர ஹரித்வார க்ஷேத்திரத்துக்கு போய் கங்கா தீரத்தில் போனால் ஒரு தர்பையை விரிச்சேன்னா, பிராமணன் தானே ஏற்கனவே, தர்பையை விரிச்சேன்னா உட்கான்னா அகண்ட நாராயண நாமம் ராப்பகலம். என்னைக்கு திருப்பி அடுத்தது உயிர் எடுத்துன்னு போகிறாளோ அது வரைக்கும் நாராயண நாமம். இனிமே நிச்சயமா அதோகதி கிடையாது, யமலோகம் போக போகிறதுல வைகுண்டம் தான். திருப்பி அந்த பார்ஷதால் தான் வரப்போறா. அது வரைக்கும் நம்ம சும்மா சாப்பிட்டு தூங்கக்கூடாது. அகண்டமா கங்காதீரில் போய் உட்கார்னா நாராயண 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 ராம 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 ராமன்னு ரெண்டுமே தாரக மந்திரம்னு பேர். இது தாரகம்னா நம்மளை கரையேற்றுற மந்திரம். நீ ராமநாமம் சொல்ல ஆரம்பிச்சுட்டுன்னு சுழனிட்டே இருக்கும், நிற்காது. ராம 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 மூச்சோட கலந்து விடும். அதே மாதிரிதான் நாராயண 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 நாராயண. குருவாயூர் போயிட்டோம்னா அதில் 3:30 மணிக்கு எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு நாராயண சரஸ்வதி தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணிட்டு அத்தனை மலையாளிகளும் 3:30க்கே வந்து நிற்பா கியூல. அத்தனை பேர் வெறும் பேச்சு வம்பு எல்லாம் கிடையாது. இப்போ கூட எல்லாரும் தான் நாராயண 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 நாராயணவா ஆச்சு. அடுத்த நிமிஷம் அங்கே திறந்தாச்சுன்னா எந்தே குருவாயிரப்பான்னு ஓடுவா. பார்க்குறோம் இல்லையா, அந்த நாராயண நாமம் அப்படியே திருப்பி திருப்பி ஓடும் சுவாயிட்டும். அந்த நாராயண நாமத்தை அகண்டமாக சொல்லி பிறகு மற்றொரு சந்தர்ப்பம் வைகுண்டத்திலேருந்து ரதம் வந்தது. 4 பார்ஷதாவோட வந்து இந்த ஜீவனை எடுத்துட்டு வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போயிட்டா அப்படிங்கிற இந்த சரித்திரத்தை சொல்றார் சுகபிரம்மம். அஜாமலனுக்கு கூட மகாபாபியா இருந்த அஜாமலனுக்கு கூட வைகுண்டம் கிடைச்சிருக்குன்னா அப்புறம் நம்ம ஆசையா பெருமாள் பேரை சொல்லி அவளுக்கு நம்ம பாபி இல்லையே, ஆசையா நாமத்தையும் சொன்னா ஏன் பகவான் நமக்கு வைகுண்டம் தர மாட்டான் இதே ஜென்மாவில் அப்படின்னு கேட்கிறார். உயிர் போற சமயத்துல நாராயணான்னு சொன்னதுக்கு இப்பேற்பட்ட பலன்னா வாழ்நாள் பூரா நாராயணன் சொல்ற மகாத்மாவுக்கு என்ன பலன்டா? அடுத்து பிரகலாத சரித்திரம் சொன்னார். அவன் வாழ்நாள் பூரா பிறந்ததுலேருந்து நாராயண நாராயணன் சொல்லிட்டே இருந்தான். அஜாமலனுக்கே இவ்வளவு வசதினா அப்ப பிரகலாதனுக்கு என்னதான் கொடுப்பார் பெருமாள்னா? தண்ணியே கொடுப்பார். பிரகலாதனுக்கு தண்ணியே கொடுத்துருவார். இவங்கெல்லாம் வைகுண்டம், ஆனா இது வைகுண்டல தண்ணியே கொடுத்துறாரு பெருமாள் அப்படிங்கிற பலன் பிரகலாதனுக்கு. அனுமாருக்கு தண்ணியே கொடுத்தார். நான் கண்டேன் சீதையைன்னு வந்து சொன்னார். உடனே பார்த்தார், அஞ்சனையா நீ பண்ணின கைங்கிறதுக்கு நான் எதை தருவேன் உனக்கு? ஒருவேளை நம்ம அயோத்தியை கொடுத்துடலாமா? நம்ம சொத்து சாம்ராஜ்ய சொத்தை போய் அனுமாருக்கு கொடுக்கலாமா? சேச்சா அது அல்பம். இவர் பண்ண கைங்கிறதுக்கு அயோத்தி அல்பம்.
சரி சொர்க்க சௌக்கியத்தை கொடுக்கலாமாண்ணா, ஐயா அதை அவன் மதிக்கவே மாட்டான். சொர்க்கம் ஐயா அவன்கிட்ட போய் சொர்க்கத்தை ஐயா சரி வராது அப்படின்றார். அவன் அதுவும் வேண்டாம். பிரம்மபட்டம் கொடுக்கலாமாண்ணா, அதுவும் சரி வராதான். சரி வைகுண்டத்தை கொடுக்கலாமாண்ணா, அவர் விரும்ப மாட்டார். ஸ்நேகோமே பரமோராஜன்னு துவைதிஷ்டதி நித்தியதா பக்திஷ்ட பரமாவீரா பாவோ நான்யத்திர கச்சதி. என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொல்றாரு இல்லையா. இங்க ரங்கநாதரை பார்த்துட்டு வைகுண்டத்துக்கு ஆசை வராதுங்கிறார், இன்னொன்று பார்க்கறதுக்கு ஆசை வராதுன்றார். அதை மாதிரி இங்க சொல்ற எனக்கு ராமனை பார்த்துட்டு வைகுண்டம்லாம் ஆசை இல்லைன்றார். அப்போ பரமபதம் கூட கொடுக்க முடியாது. கடைசியில் என்னதான் இவருக்கு பதிலுக்கு செய்யறதுனா சேர்த்து கட்டிட்டான். ஹனுமார் சேர்த்து இழுத்துக்கு பிடிச்சி கட்டிட்டார். ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு முன்னாடி பண்ண கைங்கரியம் இப்போ பண்ணியிருக்கிற கைங்கரியம் இனிமேல் பின்னாடி யுத்த காலத்திலலாம் ஜென்மாபூரம் பண்ண போகிற அத்தனை கைங்கரியத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்படி கட்டி பிடிச்சிட்டாராம். இப்போ என்ன ஆச்சுன்னா ராமர் கைக்குள்ள அடக்கம் ஹனுமார் புரிஞ்சு போச்சா. அதான் இல்லை, அவர் சும்மா இருப்பார், ஹனுமார் கிடைச்சது விடுவார், அவரும் சேர்த்து கட்டிட்டார். இப்போ ஹனுமார் கைக்குள்ள அடக்கம் ராமர், ஹனுமாருக்குள்ள ராமர், ராமருக்குள்ள ஹனுமார், பக்தனுக்குள்ள பகவான், பகவான் உள்ள பக்தன். இந்த தத்துவம் தான் ரெண்டு பேரும் சேர்த்து கட்டிட்டான் ஒருத்தர். அப்படி ஹனுமாருக்கு கொடுத்தது காரணம் என்னன்னா, இதை தவிர்த்து நீ செய்த கவினுக்கு இல்லை கைமாறி, நீ பண்ணின கைங்கிறதுக்கும் உன் ஹதயத்துக்கும் நான் என்ன திருப்பி செய்ய முடியும் அப்படின்னு சேர்த்து கட்டிக்க தான் முடிஞ்சுது. அப்ப தன்னையே கொடுத்துருவார் நாமம் சொல்றவனுக்கு பகவான். இதை இங்க சொல்லிருக்க இல்லையா, கம்பராமாயணத்தை சொல்றார், தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே வறுமைக்கு மருந்தினை செம்மை சேர் ராமா என்ற இரண்டெழுத்தை கண்களில் தெரிய கண்டான் அப்படின்னா, வாலியுடைய மார்புல பாஞ்ச ராமநாமம் பொறிக்கப்பட்ட அம்பு, அதை வாலி பிடிச்சி இது யாருடைய அம்புன்னு பார்க்கலாம். ஆள் தெரியாத அம்பு மட்டும் வந்திருக்கு, மறைஞ்சிருந்து எவனோ அடிச்சிருக்கான், யாருன்னு பார்த்தா ராமாங்கிறது அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். அந்த ராமாங்கிறதுக்கு என்ன பெருமை, தம்மையே தமர்க்க. நீ ராமான்னு சொல்லிட்டேன்னா ராமர் உனக்கு கிடைச்சாச்சு, உன்னை விட்டு அவரால் போக முடியாது, அவரை விட்டு நீ போக முடியாது. அப்படி கிடைக்கும்ன்றது தான் அங்கே கம்மன் சொல்கிறான். அப்படி பகவான் தன்னையே கொடுப்பான். அப்படிங்கச்சு இப்பேற்பட்ட நாமத்தை போய் அல்ப பலனுக்காக சொல்கிறவன் எவ்வளோ துர்பாக்கியம். இத்தனை நாள் நாமம் சொல்லியிருக்கேன், ராமானுஜான்னு சொல்லியிருக்கேன், நாராயணான்னு சொல்லியிருக்கேன், ராமா கோவிந்தான்னு சொல்லியிருக்கேன், இந்த இடுப்பு வெளி மட்டும் போக மாட்டேங்கிறது. இவ்வளோ நாமம் சொல்கிறேன் இந்த வெளி. அப்போ நீ நாமம் சொல்கிறதா இந்த இடுப்பு வெளி போகிறதுக்கு தானே அவ்வளோ அல்பமா? நீ நாமம் தான் அவ்வளோ அல்பமா? எப்படி இருந்தாலும் சாக போகிற உடம்பு தானே. இன்னைக்கு செத்தாச்சுன்னா நாளைக்கு உன் எலும்பு கூட எடுத்துட்டு போயிடுவாங்க கலைக்கிறதுக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை, இறந்த காலம். இதுக்காடாப்பா அல்பத்துக்கு இல்லாம நாமத்தை சொல்லுவேன். கத்திரிக்காய் வியாபாரி ஆக்கிட்டு அது ரத்தனா சூடிக்கப்பார், பூஷணமாக்கி போட்டுக்கப்பார், ரசிக்கப்பார், கண்ணாடி எதுக்கு போய் நிற்கணும். அது மாதிரி நாமத்தை சொல்றதுக்கு தான் அவ நாமத்தை சொல்லிட்டு எதையும் விரும்பாத நாமம் சொல்றா இல்லையா. அவன் முகம் எப்படி இருந்தா, திங்கள் திருமுகத்து சேழையா தக்க 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 தேஜஸ் ஒளி விடுமா. அவன் முகத்தை முதலே தனியா தெரியும். இவா நாமம் சொல்றவா தான், ஆனா பலனை உத்தேசிச்சு சொல்றவா இல்லை அப்படின்னு அந்த முகத்தை பார்த்தாலே தெரியுமா. ஆசாசையா சொல்றவா இவா, அதுவே பிரயோஜனம் சொல்றா. ஆண்டாள் கடைசியில் பிடிக்கிறா. ஒரு மாசம் பஜனை பண்ணா இல்லையா, கோஷ்டி பூரா ஆண்டாள் கோஷ்டி ஆச்சு. திருவாடி போறோம், இந்த ஆண்டாள் கோஷ்டி, இத்தனை பெரிய கோஷ்டி எல்லாரையும் பார்த்து ஆண்டாளே சொல்றா, உங்க முகம்லாம் முதல் நாள் வரைச்ச மாரடி திங்கள் நிச்சயம் மூஞ்செல்லாம் அசடு வேண்டியிருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கிறாரா திங்கள் திருமுகம். 30 நாளா நாமம் சொல்லியிருக்காளே, அந்த முகம் தக 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 தகன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ பிரம்ம தேஜஸ் முகத்தை, பிரம்மஞானிகளுடைய முகம் மாதிரி இருக்கேன்னு வேதமே தேஜஸ் வந்துருமா. நாம சுயம் பிரயோஜனமா சொல்லணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் நாமத்தை சொல்கிறது பெருசு இல்லை. அஜாமலன் கதையை கேட்டால் என்னடா, எப்படியோ பிள்ளைய நினச்சின்னு சொன்னவனுக்கு கூட வைகுண்டம் கிடைச்சதுன்னா, பெருமாளையே நினச்சின்னு சொல்கிறவனுக்கு ஏன் வைகுண்டம் கிடைக்காதுன்னா, இப்போ தான் சொல்கிறேன், வைகுண்டமே அல்ப பலன் தான் இதுக்கு. இதை பார்த்தா வைகுண்டம் கூட சாமானியம் தான், இதுவே ஸ்வயம் பிரயோஜனம் அப்படின்னு நினச்சின்னு நாமம் சொல்லணும்ப்பா. அப்படிங்கிறதுனால அதை முதல்ல தெரியப்படுத்தணும். தொட்டத்துக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, நீ கோவிந்தா சொல்லிட்டு எனக்கு எல்லாம் சரியா, உன் பிள்ளைக்கு ப்ரமோஷன் தானே கிடைக்கலைங்கிற, நாராயணா சொல்லு, 4 தரம் சொல்லு, உன் பிள்ளைக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இதுக்கெல்லாமா சொல்றது? எவ்வளவு நல்லா இருக்கு பாருடா, சொல்லுடா, சொல்லி பாருடா, தித்திக்கிறதா இல்லையா. இது அனுபவத்தில் பார்த்து சொல்லணும்.
இதுக்கு ஒரு சாஸ்திரம் அதில் சொல்லியிருக்கு. தித்திக்கும், அது அப்படியே சுவையாக இருக்கும். அதெல்லாம் குலாப் ஜாமுனை வாயில் போட்டுட்டா தித்திக்கும்னு ஏதாவது புஸ்தகத்தில் படித்தா தெரிஞ்சுக்கிறோம். குலாப் ஜாமுன் குழந்தை கூட தான் அதுக்கு அக்கப்பன்னு 10 100 சாப்பிடுது. உடம்புக்கு ஆகாதுன்னா அது கணக்கு போ, நாளைக்கு தானே உடம்புக்கு ஆகாது, இன்னைக்கு சாப்பிட்றோம் இன்னும் 10 லட்டு ஜேபு எல்லாத்தையும் எடுத்து பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷத்துல பிரமாணத்துக்கு அப்புறமா நேரம் இன்னொரு ராமாயணத்தில் சொல்லியிருக்கா. ராமான்னு சொன்னா தித்திக்கும், இல்லை வேதத்தில் சொல்லியிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சொல்லிப்பாரு தெரியும். அனுபவம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதால அகண்ட நாமம் பண்ணி 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 சொல்லி சொல்லி அந்த அனுபவத்தில் இருக்கிறவளுக்கு தான் அது புரியும். அவளுக்கு தான் அது புரியும் எவ்வளோ ருச்சி இருக்கு தெரியுமா அந்த நாமத்தில் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம கிருஷ்ணபிரமி அண்ணா அடியேற்ற சங்கல்பிச்சுக்கு சொன்னார். 108 திவ்ய தேசத்துலேயும் போய் சொல்லணும், நம்ம 2 பேரும் போகணும் பக்தாவை கூட்டிட்டுன்னு 1987 சொல்லி அவர் நாம பிரச்சாரகராக போட்டு சபா அகில பாரத வைஷ்ணவ சபையில் போட்டு அவர் நியமித்தார். பத்திரிகையை தானே கையால் எழுதி தேங்காய் பழம்லாம் வச்சு நம்ம சிந்தனைக்கு ஞான்கிட்ட தான் அம்சம் பண்ணி இவர் மூலமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல திருக்கோவிலூரில் ஆரம்பித்தார் 87. இன்னைக்கு அதுக்கப்புறமா அண்ணாவோடையே நிறைய திவ்ய தேசங்களெல்லாம் நிறைய பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது. அதுக்கப்புறமா அவர் இப்போ திருநாட்டுக்கு அலங்கரிச்சு விட்டார், அந்தர்தானம் ஆகிட்டார். இருந்தாலும் இப்போது அங்கங்கே பண்ணிட்டு இருக்கோம்னுச்சு. சிதம்பரத்தில் கூட நடந்தது கடைசியாக. இப்போ அடுத்து இங்கே மாதத்தில் ஒரு சனி ஞாயிறு ஒரு திவ்ய தேசத்தில் போய் உட்கார்ந்துருக்குது. யார் வராலோ வரணும். கோவில்லே பிரசாதத்துக்கு சொல்லிட்டு நம்ம பாட்டு நிம்மதியாக இந்த பிரசாதம் பொங்கி போடுறது என்னடா திருப்பி திருப்பி இந்த காயத்தை இதை தாளிச்சு கொட்டி இந்த புளியை கரைச்சி விடு என்னையா நிம்மதியா நாமும் கூட சொல்ல முடியாத 4 பேர் அங்கே உட்காந்து. ஏன்னா இங்கே 4 பேர் சாப்பிடணும்னா அங்கே 4 பேர் பண்ணணும்னு எடுத்துப்பாங்க. போல நாம சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் வேண்டாம், பேசாத அங்கே மடப்பண்ணியில் பண்ண சொல்லி பெருமாளுக்கு அம்சம் பண்ணி இவ்வளோ பொங்கலோ சக்கரை பொங்கலோ புளியோதரையோ ஏதோ பண்ண சொல்லி சாப்பிட்டு போயிடும். ஆனால் 24 மணி நேரம் அந்த பெருமாளை அப்பப்போ போய் பார்க்கணும். ஒரு திவ்ய தேசம் தான், திவ்ய தேச பெருமாளை பார்க்கணும், நாமத்தை சொல்லணும். அந்த ஊர் மகாத்மியம் என்ன, அந்த திவ்ய தேசத்தினுடைய மெயின் புராண வரலாறு என்ன, உபன்யாசம் கேட்டு கிளம்பி போயிட்டே. இதுதான் உண்மையான பலன், இதுதான் உண்மையான பக்தி, இதுக்கு தான் உண்மையான தபசு, இதுக்கு தான் உண்மையான யாகம், இதுதான் உண்மையான ஹோமம், இதுதான் உண்மையான விரதம், இதுதான் உண்மையான மௌனம், இதுதான் உண்மையான ஸ்நானம். எல்லாமே தான். மார்கழி நீராட என்ன நீராட்டம் தான் நடந்தது. நாமத்தை சொல்றதான் நீராடுறது. நாமத்தில் குளிக்கிறது. ஓதி நாமம் குளித்து உச்சிதனால் திருமங்கையாளர் சொல்றார். குளிக்க கூட்ட ஆண்டாள் எதிராக குளிக்கிறதுனா போய் ஆத்தங்கரையிலையோ குளத்தாங்கரையிலையோ போய் உட்காந்து தண்ணீர் எடுத்து மொண்டு குளிக்கிறது அந்த குளியல் இல்லைப்பா. ஆத்மாவுக்கு குளியல் நாம சங்கீர்த்தம் தான். அப்படிங்கிறதுனால நாமத்தை ஓதி குளித்து, ஓதி நாமம் குளித்து, நாமம் ஓதி குளித்து வியாக்கியானம் பண்றார். நாமத்தை சொல்றதுதான் ஸ்நானமே, அதுதான் தபசு, அதுதான் விரதம், அதுதான் எல்லாம் சகலமும் அதுதான், அது உள்ள அடக்கம், அதுவே பலன். அப்படிங்கிறதுனால அகண்ட நாமத்துக்கு போய் கலந்துடும். வாரம் ஃபோனில் 1/2 மணி நேரம் உங்களுக்கு முடிஞ்சிடுத்து அடுத்த செட்டு அப்படின்னு நாங்களே கட் பண்ணி விட்டுறோம். முடிஞ்சு அதுக்கு மேலே செல்ஃபோன் தாங்க மாட்டேங்குது. ஒரு 8 பேர் 7 பேருக்கு மேலே எனக்கு அது காலில் வர மாட்டேங்குது. இல்லை அனுப்பிச்சிடுறோம், ஏதோ 12 மணி நேரம் நடந்துட்டு ஆச்சு அப்படின்னு பண்ணிடுறோம் இல்லையா. அது வாரம் நடக்கிறது. 3 வாரம் அப்படி போச்சுன்னா 1 வாரம் நேரம் திவ்ய தேசத்துலேயே உட்காந்து லோகக்ஷேமார்த்தமாக, இது ஆத்மார்த்தமாக பண்ணுறது. இந்த ராமானுஜா சொல்றதுன்றது ஆத்மார்த்தம். நம்மளுடைய ஆத்மா எப்பேற்பட்ட பவித்திரமானது. நமக்கு ராமானுஜா சொல்ற பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்றோம். வர 3 வாரம் ஃபோனில் சொல்றோம். 4வது வாரம் நேரம் திவ்ய தேசத்தில் போய் உட்காந்து லோகத்துக்கு க்ஷேமம். எங்கே பார்த்தாலும் நன்மையே இல்லை, எங்கே பார்த்தாலும் போட்டி பொறாமை எரிச்சல், யாரை பார்த்தாலும் ஒருத்தன் டேக்கா கொடுக்குறது, எப்படா கொலை பண்ணலாமா திருடலாமா, என்னென்ன ராஜச தாமசம் இல்லையா, அதை ஒழிக்கணும்னா வழி தான். அது என்னடா அகண்டமாக நம்ம போய் உட்காந்து ஹரே ராமா பஜனை திவ்ய தேசங்களில் பண்ணணும் அப்படின்றது முன்னாடி பண்ணிட்டு இருந்தது. இப்போ திருப்பி கொஞ்ச நாளாக நின்று போச்சு, திருப்பி ஆரம்பிக்கிறேன். இந்த தரம் முதல்ல இங்கே அழகர் கோவிலில் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மடத்துக்கு. அடுத்த மாதம் திருப்பி எங்கே அப்படிங்கிறது எல்லாருக்கும் நோட்டீஸ் போடுறது மாதிரி அனுப்பிச்சிடுறேன். நடக்கிறதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்ருக்கேன். ஃபோன் நம்பர் இருக்கிற வழக்கம்
அதை பார்த்துட்டு அவாவா வந்து குதிச்சிட வேண்டியது. அந்தந்த திவ்ய தேசத்தில் வந்து தவப்புன்னு குதிக்க வேண்டியது. இந்த வானரப்படை வந்து குதிக்கிற மாதிரி குதிச்சுட்டு அங்கே ஜெய் ஜெய் சீதாராம், ஜெய் ஜெய் ராஜாராம் கத்துறாங்க. நம்ம ஹரேராம் சொல்லிட்டு அப்புறமா எங்கே போனா அவள் தெரியல, மாயமாக மறைஞ்சு போயிட்டான். அவன் வீட்டுக்கு போயிட்டான். தவப்பு வந்து குதிக்கணும், பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டான். அந்த மாதிரி ஆக நாமங்கள் அது மாதிரி அடுத்தடுத்து நடக்கணும். இது பெரிய பாக்கியம் திரும்பி நடக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ மேலே 3 நிமிஷம் தான் இருக்குது பூர்த்தி பண்ணுறதுக்கு நாமத்தை. இப்போ இது உபன்யாசம் போது சுவாமி 1.25 மணி நேரம் உபன்யாசம் பண்ணிட்டு போயிட்டு நாம நான் போகலை. அவர் சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு அவர் பாட்டி உபன்யாசத்துக்கு போது அவர் பாட்டி ஹரே ராம் ஹரே ராம் 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 சொல்லிகிட்டே இருக்கார். மௌனமாக சொல்லிட்டு இருக்கார் மனசுக்குள்ள. ஏன்டா நான் மனசுக்குள்ள சொல்கிறதையும் ஆழ்வார் பாடிவிட்டார். முணுமுணுன்னு பாடி ஜபம் மாதிரி சொல்கிறதையும் ஆழ்வார் சொல்லிட்டார். கத்தி பாடுறதையும் சொல்லிட்டார். 3 சொல்லிட்டார். எண்ணுமின் எந்தை நாமம் அப்படின்றது ஸ்மரணம், உள்ளுக்குள்ளேயே நினைக்கிறது பகவானுடைய நாமம். மற்றொன்று ஜபமாக எண்ணக்கண்ட விரல்களால் விரலால் எண்ணிட்டே ஜபம் பண்ணுறது, அதையும் ஆழ்வார் பாடிட்டார். கத்தி பாடுறதுனா ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர் பாடி, அது மட்டும் இல்லை ஹரியன்ற பேரறவம் கேட்டிலையோ அப்படிலாம் பாடுறாரு. அது உச்சைஸ்வரமாக கத்தி பாடுறது 3 இருக்குது. ஆக கண்டமாக அக்கண்டம்னா எனக்கு கண்டம் ஆகக்கூடாது, இடையில கட்டாகக்கூடாது, தொடர்ச்சியாக சொல்கிறதுக்கு தான் அகண்டம்னு பேர். அதில் தான் அவரை சொல்லிட்டு நம்ம பாட்டு இங்கே உபன்யாச அனுபவித்தோம். பகவத் குணத்தை மேலே பூர்த்தி பண்ணுவாங்க. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய பிரேமிகேந்திர சத்குரு